அல்ல அவசியமான அரட்டை. நாட்டு நடப்பு அரசியல் பிழைப்பு அனைத்தும் பேசும் அரட்டை. ஏர்கள் பதியும் உண்மை விடியும் கேள்விகள் பூக்கும் தீர்வுகள் காய்க்கும் அதை உருவாக்கும் அரட்டை மரம். அரட்டை மரம். அரட்டை மரம். அரட்டை மரம். சதீஷ் சேம்பாங் பக்கம் அரட்டை மரம் 98வது எபிசோட் டிவி. 98வது எபிசோட். உங்கள்கிட்ட கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் செய்யுங்களேன். உங்களோட நண்பர்கள்ட்ட முக்கியமாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள். என்ன டேவிட், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோக்கு வந்து நல்ல ஆதரவுலாம் இருக்குது. ஸோ நான் நினைக்கிறேன் பழைய மாதிரி சில கொமெண்ட் 2-3 கொமெண்ட் நோட்டி பதில் சொல்லிட்டு போயிடுவோம் டேவிட். ஓகே சதீஷ். அது வந்து ஏன்னா சில பேர் வந்து சில கேள்விகளும் வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்கிறது வந்து நான் நினைக்கிறேன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா அதை அவங்கள நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் 2 விஷயம் டேவிட். ஒன்று வந்து இவர் வந்து கேட்டிருக்காரு, சரவணன் அண்ணாமலை கமெண்ட் போட்டிருக்காரு, கம்மும் போப்பாலாம். ஸோ அவர் என்ன சொல்ற நீட்டாக எழுதிட்டு கடைசியாக வந்து சாபம் ஓட்டுற மாதிரி வேறு எழுதியிருக்காரு. ஸோ கம்மும் போப்பாலால் வந்து ப்ரொஃபஸர் ராமசாமியோடைய இது என்ன, லிம்கானிங் வந்து துரோகம் பண்ணிட்டான். ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து கோட்டமாக ஏறிக்கிட்டு இருக்கான். ஸோ இதில் ராமசாமியோட ரோல் என்ன, அதை வந்து நீங்களும் மூடி மறைச்சிங்கன்னா உங்களையும் அந்த பாவம் சும்மா விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? சொல்லிடுறேன். கம்புங் போப்பாலா நினைக்கிறேன் உனக்கு நிறைய தெரியும். ஆக்சுவலி வந்து ரொம்ப சிம்பிள் தான். கம்புங் போப்பாலா கதை வந்து ரொம்ப பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. கம்பும் போப்பாலா வந்து இந்த கம்பத்தை எடுக்க மாட்டோம் அப்படி அவங்க சத்தியம் பண்ணாங்க இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அதை பண்ணது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பிஎம்எக்ஸ். அந்த கம்பத்தில் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போனப்போ, ஏன்னா அந்த தொகுதி வந்து அந்த தொகுதி பார்லிமெண்ட் அந்த தேவான் சீட் வந்து யாரோட சொல்லி அது வந்து இதில் ஸ்ரீடெல்லிமான வரும். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதி ஓட்டர்ஸ் வந்து அண்டாண்ட வந்து புக்கிட் குளுக்கோவில் வந்து பத்துவுபான் தொகுதியிலையும் பாதி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அன்வார் வந்து அங்கே கெம்பெயினுக்கு வந்திருக்காரு. கெம்பெயின் வந்துட்டு அங்கே யாரோ ஒருத்தவங்க தலையில் கையை வச்சு சத்தியம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இது வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து நான் வந்து நீங்கள் வந்து பிஎம்ல இருந்தீங்க, நான் வந்து ப்ராயில். ஸோ நம்ம கூட சந்திச்சு இருந்திருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல என்ன நினச்சின்னு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று என்ன தெரியும்னா, குறிப்பாக இப்போ என்ன தான் நமக்கு லிம்கானிங் மேலே விமர்சனம் இருந்தாலும் லிம்கானிங் அந்த இடத்துக்கு போய் அதை செய்யலைன்னு எனக்கு தெரியும் டேவி. பட் அதே வேளையில் வந்து அந்த நிலத்தை வந்து விற்று முடிஞ்சிட்ட பிறகு இவங்க சொன்ன இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சைனை வச்சு அதை வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அப்போ பிணைங் கவர்மெண்ட் வந்து இஸ் வெரி நியூ. 114 மில்லியன் அந்த லேண்டோட வேல்யூன்னு சொன்னானுங்க. அவனுங்க சொன்னானுங்க எங்களுக்கு வந்து இதனால் வரப்போட ப்ராஸ்பெக்ட் பிஸ்னஸ் வந்து இஸ் 300 மில்லியன். ஸோ வில் சூ த கவர்மெண்ட் ஃபார் 300 மில்லியன் நானுங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட பட்ஜெட்டே அப்போ வந்து அபவுட் 700 மில்லியன் தான். அதில் சூ பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஜூன் ஒரு கேஸ் வந்துச்சு தெரியுமா அவங்களுக்கு. ஸ்டேட் வந்து 114 மில்லியன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டில் தீர்ப்பு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி 1000 சொன்னனால தான் அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பட் என்னன்னா அந்த மக்கள் அங்கேயே தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் அந்த மீட்டிங்கில் அதில் உள்ளுக்கு இருந்தேன் டேவி. சில பேர் வந்து அந்த கம்பத்தில் இருந்த 24 பேரில் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து 1க்கு 2 கொண்டமினியம் யூனிட் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சில பேர் சொன்னாங்க கொண்டமினியம் எங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீலாம் அதை எல்லாத்தையும் பேசினாங்க. அதில் ஒருத்தவங்க ஆஃபர் பண்ணது தான் எங்களுக்கு வந்து எங்கள் இடத்துலேயே லேண்டட் ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்ட்டு. தென் அதை கவனிங்க பிடிச்சிக்கிட்டு லேண்டட் ப்ராப்பர்ட்டி இதை பிடிச்சிட்டு அவங்கள்ட்ட டிரைவர் ப்ளோ சொன்னால் லேண்டட் ப்ராப்பர்ட்டினா எனக்கு நிறைய நிலம் போயிடும். ஐ சே நீ வந்து யூ ஹேவ் நோ சாய்ஸ், இது செய்யறதுனா இல்லைனா டெவலப்மெண்ட் பிளான் நான் கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் ப்ராஃப் வந்தார். அப்போ ப்ராஃப் வந்து ஃபைட் பண்ணார். நமக்கு தெரியும் அவர் ஃபைட் பண்ணனால தான் குவானிங் வந்து அந்த அளவுக்கே வந்த பிறகு 24 பேருக்கு வந்து டபுள் ஸ்டோரி ஹவுசஸ் வந்து இலவசமாக கொடுக்குற மாதிரி டேவி. அதில் 15 பேரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 9 பேர் வந்து இல்லை முடியாது, எனக்கு இந்த கம்பம் தான் வேணும், எங்களுக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு அவங்க கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. தென் அந்த 9 பேரை கூட்டிகிட்டு வந்து நஜீப் வந்து இங்கே துலோயத்தாவால் ஒரு டபுள் ஸ்டோரி ஹவுஸ் கொடுத்தாரு. ஸோ இதுதான் கதை. ஸோ 9 பேர் வந்து எடுத்துக்கல, 15 பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து ராமசாமியோட பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலத்தை வந்து ஏற்கனவே விற்று முடிஞ்சு சேல்ஸ் அண்ட் இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்லாம் முடிஞ்சிருச்சு. விற்ற நிலத்தை போயிட்டு நீங்கள் எக்வயர் பண்ணுங்கன்றது வந்து ஐ திங்க் அந்த டைமில் வந்து அது டெவலப்மெண்ட் பிளானாக அதோட இஷ்யூலாம் இருந்துச்சு பாருங்களேன். பட் இதே வந்து ஸ்டேட் வந்து எக்வயர் பண்ணதே இல்லையா தமிழவங்களுக்காக லேண்ட்னா, ராமசாமி இருக்கிறப்ப தான் அதை செய்ய வச்சார். வால்டோர் தமிழ் பள்ளிக்காக வந்து 3 ஏக்கர் அந்த லேண்டு
4 ஏக்கரா இல்லை 3 ஏக்கரோ தான். 3 ஏக்கரா. அந்த ஏக்கர் நான் எக்வாயர் பண்ணி 2.6 ஏக்கர் 2.6 ஏக்கர் இன்க்ளூடிங் இந்த டெம்பிளோட சேர்த்து அது எடுத்து ஸ்கூல்கிட்ட கொடுத்தது. ஸோ அதனால் வந்து இது வந்து துரோகம். இன்றைக்கி கேட்டிங்கன்னா அந்த வீட்டோட விலை வந்து இப்போ 1.5 மில்லியன் இருக்கும். அது அந்த டைமில் டிஏபிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோன்றதுக்காக அது ஒரு துரோகம்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன். இல்லை சரி, அடுத்த கேள்வி வந்து இது நீங்கள் சொல்லலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூமா பஞ்சாங் தீத்திரியாயை பற்றி இன்டர்வியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இது ஒன்று இருக்குது. இது வந்து எப்பயும் வந்து கமெண்ட் போடும். இது 7 கமெண்ட் போடும். ட்ரீட்டர்ஸ்னு போட்டான். அவன் பேர் என்னன்னு தெரியல. IMVRன்னு தான் சொந்த பேர் போட தைரியம் இல்லை அவருக்கு. I have been watching your videos from beginning. You're undermining current administration. அன்வாரை நம்ம ரொம்ப தாக்குறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியாக இப்போ ஒரு கதை சொல்லியிருக்கான் டேவிட். இந்த கதையை நீங்களே வந்து சொல்லுங்களேன். நம்ம 2 பேருக்கும் வந்து எஜெண்டா இருக்கான் குறிப்பாக. ஸோ அன்வார் கவர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணுறோமா, அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ராஃப்க்கு சீட் கொடுக்கலையா. அப்போ அவர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பார்ட்டியோட அட்வைஸை மீறி செயல்படுறதுனால தான் அவருக்கு சீட் கொடுக்கலையா. அதனால் இவர் சைட் லைன் அவர் வந்து பார்ட்டி அதனால தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அன்வாரை பார்த்து பேசி எத்தனை லோக்கிட்ட எனக்கு வந்து செனட்டர் போஸும் மினிஸ்டரும் கொடுங்கன்னு கேட்டாரா. ப்ராஃப் வந்து அன்வார் வந்து அது செய்ய மாட்டேன்னு சொன்னோடனே தான் எங்க்ரி வித் டிஎஸ் டத்தோஸ்ரீ. அப்புறம் அன்வார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து உரிமை உருவானுச்சான். இப்போ வந்து நம்ம வந்து பாஸ் கூட போயிட்டு சேர்றதுக்கு பாஸ் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அல்ட்ரா கன்சர்வேட்டிவிசமாக ஒரு என்ன சொல்லுவாங்க, அடிப்படைவாத கட்சி. ஸோ அவங்க கூட சேர்ந்து வந்து நம்ம நான் முஸ்லீம்ஸ்க்கு வந்து துரோகம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் வந்து வழக்கமாக அவர் வந்து நான் நினைக்கிறேன் சதீஷ், அவர் வந்து தைரியமாக இருந்துச்சுன்னா நான் தான் அந்த பர்சனை போடணும். ஏன்னா அவர் போட்டதெல்லாம் டெஃபமேஷனு, ஃபிட்னான்னு சொல்லுவாங்க. அது ப்ராஃப் வந்து செனத்தரும் கேட்க கிடையாது, இது எதுவுமே நடக்க கிடையாது. அந்த ஆள் சொல்கிற மாதிரி, அந்த பர்சன் சொல்கிற மாதிரி பொம்பளையா ஆம்பளையா கூட தெரியல. ஸோ அவர் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தைரியமாக இருந்துச்சுன்னா அவர் மூஞ்சை காமிச்சு பேசினாதான். ஸோ கோர்ட்டில் பார்த்து ப்ரூஃப்லாம் எடுத்து வந்தாரா நான் நினைக்கிறேன் வெரி கிளியராக இருக்கும். ஸோ அது தைரியம் இருக்காது. ஸோ பேச்சு ஏன்னா இதெல்லாம் கீபோர்ட் வாரியர்ஸ் சொல்லுவாங்க. பின்னால் முகத்தை மறைச்சிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கூகுள் இமெயில் அட்ரஸ் திறந்துட்டு யூடியூப்பில் பூந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறது அதுதான் அது உங்களுக்கு அப்புறம் அவர் சொன்னார் வந்து பாஸ் கூடன்ட்டு. அவர் வந்து பிஎஸ் சப்போர்ட்டர்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அரப்பன் சப்போர்ட்டர் டிஏபி. அப்போ உங்களுக்கு வந்து டிஏபி சப்போர்ட்ரு. அப்படி உண்மையாக வந்து பாஸ் அந்த நிலைமையில் உள்ள மட்டமானவனா பாஸ் ஜனவரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2008 நீ ஓட்டு போட்டிருக்க மாட்டேன். அப்போயே நீ கத்தியிருக்கணும் வெளியே வந்து. 2008 2013 மட்டும் சுவையாக இருந்துச்சு பாஸோட. ஏன்னா அந்த டைமில் வந்து டிஏபி பிஹெச் பிகேஆர் எல்லாமே வந்து ஒன்றா இருந்தாங்க. ஒரு கட்டலில் படுத்திருந்தாங்க வச்சுக்கிங்க. அது ஒரு தலைக்காணியில் படுத்து தூங்கினாங்க. அது இன்னொரு வார்த்தை இருக்குது, அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி நீ ஏச போகிறாங்க நான் அப்படி பேசுகிறேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அப்போல்லாம் நீ இந்த பர்சன் சொல்கிறவங்க வாயை திறக்கலை. ஸோ இப்போ நம்ம வந்து உரிமையை திறந்துட்டோன்னா நம்ம போய்ட்டு பாஸ்காரங்களை பார்த்து பேசணுன்னா உடனே உங்களுக்கு தோணுது. அப்போ ஏன் யாருக்குமே தோணலை? இன்ட்ராஃப் முடிஞ்சோன்னே சதீஷ் 2007 இன்ட்ராஃபோட அந்த என்ன சொல்லுவாங்க அந்த தாக்கம் வந்து மக்கள் அந்த டைமில் ஓட்டு போட்டது பாஸாக இருந்தாலும் ஓட்டு போடணும். அதே இந்து மக்கள் தான் வந்து ஓட்டு போட்டாங்க. கோயிலெலாம் உடச்சது தான் இன்ட்ராஃப் ஓட்டு போட்டாங்க. ஏன்னு தெரியுங்களா, அந்த டைமில் பாஸ் வந்து வரியை எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, எதுவுமே அவங்க பார்க்கல. இப்போ அம்னோ முடியணும்னு போட்டவங்க. அப்போ இதில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சுயநலம் இருக்குது தானே. அந்த இந்தியன்ஸுக்கும் அந்த சுயநலம் இருந்திருக்கு தானே. எல்லாத்துக்கும் சுயநலம் இருக்குது. அவங்களோட பர்சனல் அஜெண்டா, அவங்களோட கம்யூனிட்டி அஜெண்டா இருந்திருக்கு. ஸோ அதனால தான் ஓட்டு போட்டிங்க. இப்போ நாங்கள் போய்ட்டு பேசும்போது இல்லை நீ வந்து இனத்துக்கு துரோகம் பண்ணுற சொல்கிறது நியாயம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நினைக்கிறேன் ரொம்ப கிளியராக ரொம்ப சிம்பிளாக கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் நான் வந்து சொல்ல இஷ்டம் இல்லை. ஏன்னா ராமசாமிக்கு சீட்டு கிடைக்கிறதுனா அது எல்லாம் டெஃபமேஷனு. நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லும் போது அதை நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையாக இல்லை நான் சொல்கிறது உண்மை தானா, இந்த பர்சன் நான் என் மூஞ்சை கிளியராக காமிச்சிட்டு உங்கள் பேர் ஒண்டி கிடச்சா போதும், நாங்கள் ஐசி நம்பர்லாம் எடுத்துக்குவோம். அப்புறம் நாங்கள் வந்து ஒரு லெட்டர் உங்களுக்கு அனுப்புகிறோம். ஏன்னா உங்களுக்கு நிறையா தெரிஞ்சு பாரு, நம்மளுக்கு 2 பேருக்கு தெரியாத விஷயம் வந்து அவருக்கு தெரியுது. ப்ராஃப் வந்து செனத்தர் கேட்டிருக்காருன்னு. ஸோ அது வந்து ஒரு நல்ல எவிடன்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் வாயும் இன்னொன்று மூடிக்கிட்டு இருக்கணும் சொல்லுவாங்க எல்லாத்துக்கிட்டையும். ஏன் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சபை காலத்தில் 3 பேருக்கா 2 பேருக்கு வந்து ப்ரொஃபஸருக்கு வந்து ஒருத்தர் வந்து 1,50,000 ஒன்று 1,80,000 ஒன்று 1,80,000 இன்னொன்று 1,50,000 2 பேர் அது 55 அந்த ஸ்கோஸோட சேர்த்து 55 2 பேருக்கு வந்து வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்திருந்தா இந்த மாதிரி தான் உங்கள் மாதிரி தான் ஐயா உங்கள் மாதிரி தான் செனத்தர் அந்த மாதிரிலாம்
ராமசாமி திருடிட்டார் சொல்கிறது, ராமசாமி வீட்டை ஆட்டையை போட்டார்ன்றது, இந்த மாதிரி சொல்லி கோர்ட்டில் போய்ட்டு ப்ரூஃப் பண்ண முடியாமல் ஒருத்தருக்கு வந்து ஏதோ கூடிய சீக்கிரம் வரும் மன்னிப்பு வீடியோன்னு ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வரலன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு அவரோட பின்வல்வுகள்னு. இன்னொருத்தர் வந்து ஐவான் போட்டிருக்காரு. ஆனால் அவர் 1,50,000 எடுத்து லாயர்கிட்ட கொடுத்துட்டு தான் அவர் ஐவான் போடணும். அது அவருக்கு தெரியுமா தெரில. ஸோ 2 கேஸ் வந்து தெளிச்சிருக்காரு. ஸோ அதால் வந்து நான் ரொம்ப பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருக்குன்ட்டு, ஆனால் இதில் கண்டுபிடிக்க முடியுமா என்னன்னு தெரில. அப்படி முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது கூகுள் வந்து வேறு இதில் இருக்குது. அதில் தான் நீங்கள் சேவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ எங்கள் நம்பர் இருக்குல்ல, வாட்ஸ்அப் உண்டு உங்கள் நம்பர்லேருந்து எங்களுக்கு அனுப்பி இதை ஒன்று ஒரு வார்த்தை போட்டுருங்களா பார்ப்போம். அந்த தைரியம் தைரியம் இல்லை, எல்லாத்துக்கும் வந்து சுதந்திரம் இருக்குது பேசுறதுக்கு. நாங்களும் பேசுகிறோம். எல்லாத்துக்கும் சுதந்திரம் ஒன்று இருக்குது இந்த நாட்டில். என்கிட்ட கூட இடையில ஒருத்தர் அடித்தார், சதீஷ். ஃபோன் அடிச்சுட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் என்ன அப்புறம் இது ஒரு சிம்பிளான விஷயம். அவர் என்ன சொன்னாருன்னா, அஃப்கோர்ஸ் அப்புறம் அவங்க கூட பேசினா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் என்ன சொன்னார், என்னென்ன நீங்கள் இங்கேருந்து போய்ட்டு பெர்லிஸில் போய்ட்டு என்னோடய டிக்டாக் அக்கௌண்ட்டில் பெர்லிஸில் போய்ட்டு ஒன்தன்மி வந்து 2 வெள்ளி 2.5 வெள்ளின்னு சொல்லி பினாங்கில் ஒன்தன்மி கேவலப்படுத்துறீங்கன்ட்டு. அதான் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒரு இஷ்யூன்னு பேசுகிறீங்கன்ட்டு. இப்போ நான் சொன்னேன் உண்மை தான். அப்புறம் ஏன் பிஎன் பற்றி பேசுகிறேன். நான் சொன்னேன் ஆமாம், பிஎன் ஸ்டேட்டு அந்த இடத்துல வந்து 2.5 வெள்ளிக்கு தான் ஒன்தன்மி இருக்குது. அதே ஒன்தன்மி இங்கே சாப்பிட்டா 7-8 வெள்ளி வாங்குறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது. அதை சொன்னதுக்கு என்ன தப்புன்னு இல்லை, என்னால் ஏற்றுக்க முடியலன்னாரு. அப்போ நான் சொல்லி காமிச்சலாம், உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது ஒரு பேசிக்காக தான் தெரியுது, நான் ஆழமாக என்னால் சொல்ல முடியாது. ஏன் ஆழமாக சொல்ல முடியாதுன்னா, பிஎன் இருக்கிற கவர்மெண்ட் வந்து அந்த ஷாப் இருக்குல்ல, அந்த ஷாப் இருக்குல்ல, அந்த ஷாப் வந்து அரசாங்கம் கொடுத்தது. அந்த ஷாப் வந்து அதோட ரெண்டல் 40 ரிங்கேட் 60 ரிங்கேட் தான் இருக்கும். அதே ரெண்டல் வந்து பினாங்கில் எடுத்திங்கன்னா 300 ரிங்கேட் 400 ரிங்கேட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வந்து அவங்க கட்டுறாங்களா, அதெல்லாம் அவங்களால சீப்பாக வைக்க முடியாது. ஸோ இது நான் சொல்லி காமிச்சோன்னா, ஓ ஆமாம் நான் நீங்கள் சொல்கிறதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து பேசுவாங்க. அப்பா நான் சொன்னேன் எனக்கு ரைட்ஸ் இருக்குது நான் சொல்கிறதுக்குன்னு, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அது பதில் சொல்லணுமா இல்லையான்னு எனக்கு அது ஏன் சொல்லலாம். பட் நான் பதில் சொல்கிறேன். பட் இவருக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேன்னா, இது வந்து ஒரு இப்போ வந்து உலகம் வந்து எல்லாம் ஃபிங்கரில் இருக்குது, இதில் இருக்குது எல்லாம் உலகமும். ராமசாமி வந்து 10 வருஷத்துக்கு முன்னே என்ன பேசுகிறான்னு கூகுள் பண்ணால் தெரிஞ்சிடும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ராமசாமி செனத்தர் கேட்டாருன்னு எங்கேயாச்சும் சொல்லுங்கள். நீங்கள் அந்த பர்சன் விட்ருங்களேன், நீங்கள் மற்றவங்களாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்கேயாச்சும் செனத்தர் கேட்டாருன்னு. ஸோ நினைக்கிறேன் இதே ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். சதீஷ், நம்ம வேறு ஏதாச்சும் இருக்காது. இது வந்து ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். இது நான் என்னத்துக்கு நான் சொன்னேன்னா, உனக்கு வந்து எங்களோட நொட்டை சொல்கிறதுக்காவது வந்து ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற பாரு. ஸோ நீ என்ன பண்ணு, தயவு செய்து போயிட்டு உன்னோட நண்பர்கள்ட்டே சொல்லு, நீங்கள் கமெண்ட்லாம் கொடுங்க. அது ஒரு லெவலுக்கு மேலே போனால் தான் நாங்களும் பிளாக் பண்ணுவோம். எங்களுக்கு சம்டைம்ஸ் அது என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். நாங்களும் வந்து அதை பார்த்து பேசி அதோ இந்த மாதிரி பதிலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாரு. அப்புறம் வெங்காயம்னு சொன்னார்ல, அவரெல்லாம் பாருங்க இப்போ வர்றதே இல்லை. வெங்காயம் வேணா உண்மையிலே எவ்வளோன்னு தேட போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் டேவிட், நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இல்லைங்க, இதுக்கும் நம்ம அப்புறம் கோச்சிக்கிறாங்க. இதுக்கெலாம் நீங்கள் பதில் சொல்கிறீங்க, நாங்கள் இவ்வளோ நாள் உங்களுக்கு இவ்வளோ நாள் லாயலான சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கும், எங்கள்கிட்ட பதில் சொல்ல மாட்டேறீங்களா அப்படின்ட்டு இன்னொரு இது. ஸோ அது என்னென்னா, இன்னொரு கேள்வி வந்து டேவிட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 100 வெள்ளிக்கு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க பிரேமா சுப்பையா, இது வந்து ஹெனாவுட்டே கிமிக் தான், ஆனால் அந்த 100 வெள்ளி சில பேருக்கு வந்து முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாடு அதான் அவங்களும் அதான் சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று என்ன கேட்டாங்கன்னா, ஜோலான் ட்ராமா எங்கே போடுறாங்க நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொன்று வந்து உங்களுக்கு ஆந்தனி தாஸ் சொல்லியிருக்காரு, தேங்க்யூ சார் ஃபார் ஹெல்பிங் டியூரிங் செனன்ஸ் ஃபீஸ் டே, காட் பிளெஸ் யூ அண்ட் யுவர் லவ்விங் ஃபேமிலி. ஐ மீன் அவர் போட்டிருக்காரு. தென் அதுதான் டிடிடிஐ வந்து முடிஞ்சால் வந்து இன்டர்வியூ பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிடிடிஐயில் வந்து என்னமோ இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கான், அதை பற்றி முடிஞ்சால் நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க டேவிட். அவ்வளோதான். இல்லை, இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருந்துச்சிங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க எங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி காமெண்ட்ல முடிச்சிட்டிங்கன்னா நம்ம தொடர்பு இருக்குது. ஏன்னா மலேசியாவில் வந்து நிறையா விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம டெய்லி பார்த்துருக்கோம். நேற்று கூட ஒரு குரூப் வந்தாங்க பார்த்தாங்க பாருங்க. இந்த மாதிரி டெய்லி விஷயம் இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சதீஷ். ஸோ அதெல்லாம் வந்து சில விஷயத்தை வந்து நேராக இன்ஃபர்மேஷனோட கொடுத்தீங்கன்னா, இல்லை நம்ம ஃபோன் நம்பர், அதாவது கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து எங்களோட தான், எதுவுமே ஒளிவு மறைவில்லை. கான்டாக்ட் நம்பர்லாம் எங்களோட தான். நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணிங்களா இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சேமாங் போக்கோல பார்த்தோம், நீங்கள் இதை பற்றி பேசியிருக்கீங்க, தயவுசெஞ்சு இந்த டாப்பிக்கை பற்றி பேசுங்க, இல்லைனா இந்த விஷயத்தை பாருங்கண்ணே. ஏன்னா அவங்க வந்து நம்மளை தொடர்பு கொள்ளணும். நம்ம இங்கேருந்து அதிக பிரசிங்க வேலை செய்யக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் இங்கேருந்து சம்டைம்ஸ் நம்ம அங்கே போவோம், வேற ஆள் அந்த கேஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நினைப்பாங்க நாங்கள் வந்து பப்ளிசிட்டிக்காக வரோன்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அவமானப்படுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம
நம்மளுக்கு வந்துச்சுன்னா அந்த விஷயத்தை நம்ம வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். மற்றபடியாக ஒரு ஜெனரல் இஷ்யூ கோயில் இஷ்யூனா நம்ம இங்கே தேடி போவோம், அது வேற இஷ்யூ. சரி சதீஷ், நம்ம வந்து டாபிக் போகணும்னு நினைக்கிறேன் சதீஷ். ஏன்னா டாபிக் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற சினாரியோ இஷ்யூ சதீஷ். போன வாரம் பார்லிமெண்ட், போன வாரம் இல்லை, அதாவது இப்போ 2-3 நாளைக்கு முன்னே நடந்த பார்லிமெண்ட்டில் வந்து நான் நினைக்கிறேன் இது நம்ம பேசி ஆகணும். ஆர்எம்கேயோட பாசானில் நடந்தது. ஆர்எம்கே வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது, அது நம்ம முடிஞ்சோன்னு தான் நம்ம சம்மரைஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பட் அதில் வந்து ஒரு பாஸ்காரவங்க வந்து ஒரு டிபேட் ஓடிட்டு இருக்கு. குத்துவாப்பம் பார்க்காங்க, அம்சா வந்து அவரோட ஸ்பீச் டிபேட் பண்ணுறாரு, அவரோட ஸ்பீச்சை டிபேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து பிண்டாங் எம்பி வந்து எழுஞ்சி அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களோட அது வந்து அவங்களோட ரைட் சதீஷ், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பிண்டாங் அவர் எழுஞ்சி என்ன சொல்றாருன்னா, ஏன் வந்து எஜெண்டா பூமி புத்ராவும் இன்னும் நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக வந்து உங்களோட பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சில் இல்லை. ஸோ எஜெண்டா பூமி புத்ரா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த எஜெண்டா பூமி புத்ரா இல்லைன்னா நாட்டில் வந்து ஒரு நம்ம வந்து எல்லாம் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி May 13 வந்து நடந்திருக்கு 1969. ஸோ அந்த மாதிரி அதை ஏலா பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது, இந்த மாதிரி பூமி புத்ராவோட எஜெண்டா வந்து அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா சதீஷ், அவங்க ரைட்ஸ் அவங்க கேட்குறாங்க, இவனுங்களுக்கு வக்கு இல்லை கேட்கறதுக்கு. எங்களுக்கு என்ன அது இருக்கு, ஏன் அவர் பூமி புத்திராவுக்கு நீங்க கொடுக்குறீங்க, எங்களுக்கு என்ன நீங்க கொடுக்க போறீங்க, அங்க கேட்க வக்கு இல்லாம டோட்டலா டைவர்ட் பண்ணி அவர் எங்க கொண்டு போறாருன்னா, டோட்டலாக RMK 13 விட்டு போட்டு May 13க்கு போயிட்டாங்க. அந்த டாப்பிக்கே மாற்றி எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க சதீஷ். சரி சதீஷ், நான் நினைக்கிறேன் நான் அது உள்ளக்கு டாலமாக போகட்டியும் நீனும் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருந்தேன், அதுக்குள்ளே போகட்டியும் நினைக்கிறேன் May 13 பற்றி நம்ம பேசி ஆகணும். May 13 பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு சரித்திரப்பட்ட ஒரு பிளாக் டேஸ் தான் சொல்லுவாங்க இந்த நாட்டில் வந்து. சரித்திரத்தில் வந்து ஒரு இருட்டு நாள், கருப்பு நாள், அது ஒரு பிளாக் டேல அது. ஸோ அந்த பிளாக் டேல நடந்த ஒரு விஷயம் தான் வந்து May 13. May 13 என்னது இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தெரிஞ்சாகணும். ஏன் அதை தெரிஞ்சாகணும்? இப்போ வந்து May 13 வச்சு நிறையா பாலிட்டிக்கல் பண்ணுறாங்க. அதில் வந்து எதிர்கட்சியாகவும் இருக்கலாம், ஆளுங்கட்சியும் இருக்கலாம். அந்த May 13 ரொம்ப பயன்படுத்துகிறாங்க, ஒரு டைமில் ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. அது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. அதை வந்து எடுத்துக்கிட்டு சில பேர் வந்து அதை அரசியலாக கொண்டு போகிறாங்க. May 13 என்னத்துக்கு நடந்துச்சு, யாருக்குள்ள உண்மையாக May 13 நடந்துச்சு, அது வந்து ரொம்ப முக்கியமானது. May 13 சொல்கிறது வந்து May 13 ஒன்றும் இல்லை, May 13 1969 ஒரு எலெக்ஷனு, ஜெனரல் எலெக்ஷனு. ஸோ அந்த ஜெனரல் எலெக்ஷனில் வந்து மிலை வந்து நிறைய இடத்துல வந்து அம்னோ தோக்குறாங்க. கிராக்கான் வந்து சில ஸ்டேட்டை பிடிக்கிறாங்க, சைஸபிள் நம்பர் தெளிக்கிறாங்க. ஸோ தெளிச்சோன்னு என்ன நடக்குதுன்னா, அந்த மத்தியானம் ரிசல்ட் கிடச்சி முடிஞ்சு மறுநாள் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஊர்வலம் செய்கிறாங்க. எப்படின்னா தெளிச்சதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு செத்தன் ஆஃப் குரூப் வந்து ஒரு சைனீஸ் குரூப், அந்த கிராக்கான் சப்போர்ட் பண்ணுறவங்க. அப்புறம் அம்னோ வந்து தோத்துட்டுமேன்னு சொல்லி கம்பம்போரிலேருந்து அவங்க வெளியாக வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம தோத்துட்டோம், சரியில்லை, நாட்டோட வந்து சிஸ்டம் சரியில்லைன்ட்டு. ஆக்சுவலி அது வந்து இந்த May 13 வந்து ஒரு ரீஷேப் பண்ணியிருக்கு இந்த நாட்டை. இன்றைக்கி நம்ம இப்படி அமைதியாக இருக்கோம்னா, நல்லா இதாக இருக்கும் தான், அது அந்த ரீஷேப் தான் நடந்தது சதீஷ். ஸோ அந்த காலத்தில் வந்து 2 இதுவும் வரும்போது ஸ்தாப்பாவில் வந்து என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் வந்துருச்சு, இவங்களும் வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. முக்கியமான சண்டை நடந்தது வந்து 2 இனத்துக்குள்ளே தான். இதில் வந்து இந்தியன்ஸ் வந்து உள்ளுக்கு பூரில் 2 இனத்துக்குள்ளே தான், சைனீஸும் மில்லையும் தான் அந்த ராயட்டே நடந்தது. அது நடக்கும்போது இப்போ அது கண்டினியூஸாக நடக்குதுலாம். May 13 ஸ்டார்ட் பண்ணி அது அப்படியே போகுது ஜூன் மட்டும். பட் வந்து போலீஸ் மேனேஜ் பண்ணி கவர்மெண்ட் வந்து பேசி அது ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. பட் அந்த நடக்கும்போது அதில் இறப்பு நிறையா நடந்திருக்கு. மேபி மறைச்சிருக்கலாம், அரசாங்கம் மறைக்காமல் இருந்திருக்கலாம். பட் அதில் இறப்பு வந்து சைனீஸ்க்கு தான் வந்து பெரிய பாதிப்பாக இருந்திருக்கு. ஒரு ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு 140 பேருக்கு மேலே வந்து சைனீஸ் இறந்துருக்காங்க. மில்லையும் வந்து ஒரு பெரிய சைஸபிள் நம்பர் இறந்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்தியன்ஸும் வந்து அதில் ஒரு 10-15 பேர் வந்து அதில் இறந்துருக்காங்க. யார் இவங்க இந்தியன்ஸ்னு பார்த்தோன்னா, பெரிய அரசியல் போராடுறதுக்காக கிடையாது. அவங்களாம் வந்து ப்ரொடெக்ஷன், அந்த கடைங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ப்ரொடெக்ஷனுக்கு தான் வரேன். கடை வச்சுருப்பாங்க. இன்னும் அந்த டைமில் வந்து கொங்சி கிலாப் வந்து ஒரு பெரிய ஹாட்டான டைம் அது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து இது நடந்தது. நம்ம வந்து யாரையும் கேவலப்படுத்தலை, எந்த இனத்தையும் வந்து கேவலப்படுத்தலை. அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆதங்கம் அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருச்சு. பட் அது நடந்து முடிஞ்சு
நாடு வந்து ஒரு மாதத்துக்கு அந்த இதெல்லாம். பட் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தேன்னா சதீஷ், என்ன ஒரு பியூட்டி பார்த்தேன், நார்மலாக அந்த மாதிரி ஒரு ராயட் இறந்துருக்காங்கன்னா அது ப்ரோலாங் பண்ணும். ஆமாம், அது ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அந்த அச்சம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த கடுப்பு அந்த ஆத்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அதை எப்படின்னா நடந்துருச்சு, எல்லாம் உட்காந்து பேசினாங்க, ஒரு 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 புது ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து டசார் எக்கானமி பாரோ கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்ட்டு எல்லாத்தையும் ஒரு இது பண்ணி கொண்டு ஒரு அந்த ஒரு குறை காலத்தில் வந்து அதை சால்வ் பண்ணிட்டாங்க. அது வந்து ப்ரோலாங் பண்ணிட்டு போல. ஸோ அதோட வந்து பீஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் சர்டன் இஷ்யூஸ், அது வந்து ரொம்ப பர்சனல் இஷ்யூஸு, இறப்பு வீடு, கல்யாண வீடு, கம்பமீடான் இதெல்லாம் நடந்திருக்கு, இல்லைன்னு இல்லை. அப்புறம் கம்பம் ராவா கோயில் மணி அடிக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டென்ஷன் வரும்போது மலேசியன்ஸ் என்ன பியூட்டி பார்த்தோன்னா, நம்ம அதை வந்து எல்லாமே அந்த 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 மூட்டில் போக மாட்டாங்க, அந்த ஒரு ஹேத்ரட்டான மூட்டில் போக மாட்டாங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க சரியில்லை விட்டு கொடுத்து போவோம், இதெல்லாம் இருக்குது நம்ம கம்யூனிட்டியில். அதால் தான் நான் இப்போ சொல்லுவேன், மே 13 வச்சு நீ பாலிடிக் பண்ண முடியாது. மே 13 வந்துடும், அதை வச்சு நம்ம வந்து பாலிடிக் பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னா, மே 13 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நாட்டில். ஆமா, வாய்ப்பு இல்லை சதீஷ். பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கும், இந்த கட்சி as long மல்லே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து நிறைய பார்ட்டியில் அவங்க இருந்துச்சுன்னா இஷ்யூவே இல்லை சதீஷ். எனக்கு தெரிஞ்சு அந்த இஷ்யூ இல்லை. அதால தான் நான் வந்து தைரியமாக சொல்லுவேன், அந்த பாயிண்ட் வந்து இந்த ராயர் நாய்க்கு தெரியுமா தெரியாதான் எனக்கு தெரியல சதீஷ். ஏன் சொல்றேன்னா, சரி அவர் பிண்டாங்க வந்து சொல்லிட்டான், ஏன்னா நம்மளுக்கு வந்து வேணாம் அந்த மாதிரி டென்ஷன் வேணாம் தானே சொன்னாங்க. இந்த மாதிரி நடந்துரும், வேணாம் இது வேணான்னா நம்ம வந்து அதனால தான் வந்து அந்த இடத்துல வைக்கணும்னு சொல்றேன். அதை சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மாதிரி எக்கனாமிக்கல் இன்எக்வாலிட்டினால தான் அது நடந்துச்சு. நீங்க இந்த மாதிரி எக்கனாமிக்கலி நீ வந்து ஆக்சுவலி வந்து பூமி புத்திராக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, இது இல்லைன்னு. பட் அவன் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து கம்பங் பாரு சீனாக்கு செய்யற. அஃப்கோர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா என்னத்தான் இருந்தாலும் அந்த ரூரல்ல கம்போங்கில் தான் வந்து ஏழ்மை வந்து இன்னும் இருக்கும். ஆமா, ஸோ கம்பம்பாரு சீனாலாம் வந்து ஏழ்மை கிடையாது, அதெல்லாம் வந்து கன்சிடர் பார்க்க சொல்ல எப்படி இருக்கு பணக்காரனுங்க. ஸோ நீ அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்க, அதை தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் அடுத்தது வரப்போ நம்ம இந்தியன்ஸுக்கு அது போகலாம். பட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மே 13 வந்து இதனால தான் வந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மே 13ஓட சாஸ் நம்ம பார்த்தோமா, ஏர்பன் ஏரியாலாம் அவனுங்க வந்து சைனீஸ் ஏரியா பாருங்களா, ஏர்பன் ஏரியா எல்லாம் சைனீஸ். அதில் வந்து அந்த எலெக்ஷனில் வந்து ஒரு சீட்டு 64 வந்து ஒரு சீட்டு வாங்கின டிஏபி 13 சீட்டு வாங்குறான். புதுசாக வந்த கிராக்கான் 8 சீட்டு வாங்குறான். எல்லா மேஜர் டவுனில் இருந்த சீட்டையும் வந்து எதிர்கட்சிங்க ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் நம்ம துங்கு தலைமையில் போட்டியிட்ட மரிசன் அப்போ பிரிகாத்தான் நேஷனல் வந்து பழைய பிரிகாத்தான் நேஷனல்லாம் பிரிகாத்தான் அப்போ நேஷனல் இல்லை, அது வந்து மொத்தமாக எடுத்த ஓட்டே வந்து 74 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. எதிர்கட்சிங்க பாஸ், எஸ்யூபிபி, பிபிபி, இப்போ இருக்கிற பிபிபி இருக்குங்களா, இப்போ தான் ஒன்றும் இல்லை, அவங்களும் ஒரு 4 சீட்டு எல்லாம் சேர்த்து வெறும் 6 சீட்டு மெஜாரிட்டியில் தான் வந்து கவர்மெண்ட் வந்து அமைஞ்சிச்சு. ஸோ ரொம்ப ஷேக்கியில் அதை வந்து இவங்க கொண்டாடின விதம் வந்து மக்களுக்கு வந்து ஆத்திரம் இருக்க தானே செய்யும். என்னலா எக்கனாமியை நீ பிடிச்சிட்ட, டவுன் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, எக்கனாமியை நீ பிடிச்சி வச்சிருக்க, அரசியலும் உங்ககிட்ட போச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அந்த ஒரு இதில் தான் வந்து அந்த கலவரம் நடந்திருக்கு அப்படின்றது வந்து நான் வந்து இதை வந்து பாஸ் இது பண்ணுறதுக்கும் மலாய்க்காரவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கும் சொல்ல, இதை பார்க்குறவங்க எல்லாம் தமிழவங்க தான், சரித்திரம் நமக்கு தெரியணும், அதனால நான் சொல்கிறேன் வீட்டில் அதான் சதீஷ். அது நடந்து ஓகேலா, அதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இப்போ இந்த பார்லிமெண்ட்டில் நடந்தது ஏன் சொல்கிறேன்னா, ராயர் வந்து அதை எதிர்த்து கேட்கல. அந்த பர்சன் வந்து அந்த பாஸ்கரன் வந்து ஒரு வாட்டி தான் சொன்னான். ஆனால் நீ 10 வாட்டி சொல்லி பிரஸ் கான்ஃபரன்ஸை வச்சு நீ தான் அதை வந்து இன்னும் பெருசாக்கிட்டு இருக்க. ஆக்சுவலி நீ ஒரு பாலிட்டிஷியனு, உனக்கு நல்லா கிளியராக தெரியும் இன்னும் இப்போ அந்த டைமில் பிரச்சனை இருந்தாலும் உன் கூட இருக்காங்க, நீ உன் கட்சியில் உன்னோட சேர்த்து கூட்டணியாக இருக்கானுங்க. ஸோ இவங்க எல்லாம் உன்கிட்ட வச்சுக்கிட்டு உனக்கு தெரியும் இது நடக்காதுன்ட்டு, அது என்ன அரசியல் இது? இஷ்யூ வந்து என்னத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம், ஆர்எம்கே. அவன் பற்றியா பாஸ்கரவன் வந்து அவன் இனத்துக்கும் அவன் மதத்துக்கும் ஐயோ எதுவும் இருக்கக்கூடாது, எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, முடிஞ்சா நிறைய வேணும்னு கேட்டு வாங்குறவனுக்கு அவனா சரியா இல்ல நீ இதை பயன்படுத்திக்கிட்டு இந்தியன்ஸ்க்கு ஒண்ணுமே இல்லாம இந்த ஆர்எம்கேல இருக்கிறத இதை பத்தி வாயை திறக்காம நாய்ங்க நீங்க எல்லாமே அங்க உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன செய்றீங்க, ஒரு மே 13 வச்சு மத்த இனத்தை வந்து பயமுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ரைட்டா இல்லையா சதீஷ்? இப்ப பாக்குறதுக்கு பாஸ் வந்துட்டான் மே 13,
எங்கெல்லாம் வரும் மே 13 ரெண்டாவது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னை கேட்டா வாய்ப்பு இல்லை. சண்டை வரும், ஏன்னா சண்டை வரும், அது நார்மல் சதீஷ். இன்னைக்கு மாரப்பேட்டு வந்து மோட்டரில் வேகமாக போகிறாங்க, ஒரு குடும்பத்தை அடிச்சிட்டாங்க. அவன் வந்து 300 பேர் இருக்கான், இந்த குடும்பத்தில் வந்து 4-5 பேருக்கு அடிச்சிட்டாங்க. அந்த கம்பத்தில் உள்ள தமிழ் பார்த்தீங்கன்னா நம்ம தாளை அடிக்கிறாங்க, இப்போ சண்டை அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கிரிமினல் இதால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியலால ஒரு கலவரம் வராது. ஏன்னா நம்ம வந்து அரசாங்க மாற்றத்தை பார்த்துட்டோம். 60 வருஷம் அரசாங்கம் அன்னைக்கு அந்த பிரச்சனையில ஈடுபட்டவங்க எல்லாமே அப்ப இருக்காங்க. அரசாங்கம் மாறுச்சு 2018 எல்லாத்துக்கும் அந்த பயம் வந்துச்சு. ஓ அரசாங்கம் மாறினா இது வரும், அம்னோ தோத்தா மலாய்க்கான தோத்தமைன்ட்டு. ஆனா இல்லையே, ஸ்மூட்டாக நான் வந்துருச்சு. அது முடிஞ்சு 3 பிரைம் மினிஸ்டர் போனாங்க, மாற்றி பிரைம் மினிஸ்டர் தாண்டி அனுவாருன்ற ஒரு மனசை எலெக்ஷன் தெளிக்க முடியுது, தெளிச்சு ஆட்சி அமைக்க முடியுது. இவன்தோ எதுக்குமே இல்லாமல் கூட அரசியல் அந்த அரசியல் இதுக்கு உள்ள வந்து எல்லாம் ரெண்டாவது ஒரு கம்பைன் பண்ணி அதை செய்ய முடிஞ்ச இதில் வந்து என்ன கிரவுண்டில் சதீஷ் வரப்போகுது. டிஏபி நினச்சாக்குள்ள எல்லா சீட்லையும் நின்று தெளிக்க முடியாது. எம்ஐசி நினச்சாக்குள்ள, நம்ம நினச்சாக்குள்ள, அம்னோ நினச்சாக்குள்ள யாருமே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது எப்படி சதீஷ் ரெண்டாவது அந்த மே 13 ஒரு வார்த்தை வந்து அது ஸ்பாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். வர்றது இது வந்து மக்களை முட்டாளாக்குறது. இது கிளியரானது மக்கள் வந்து முட்டாளாக்குற விஷயம் தான். இது ஒரு காலமும் வந்து அது செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் மலாய்க்காரவங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து நான் வந்து நம்ம எதிர்கட்சி நம்ம டிஏபியில் இருக்கிறப்பயோ எனக்கு வந்து அது வந்து இவங்க ஏன் பயப்படுறாங்க. இப்போ கூட சில கமெண்ட்லாம் போவோம், ஓய் அகோ உங்களோட பிரைம் மினிஸ்டர் உங்களோட, 3 மினிஸ்டருக்கு உங்களோட, அப்புறம் ஏன் வந்து இவங்களாம் பயப்படுறாங்க, பூமிபுத்திரா ரைட்ஸ் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு இது பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு அனாலஜி எடுத்துக்கோமே. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டே எடுத்துக்கிட்டால் கூட தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய மாநிலம். ஆனால் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டோட அரசியலை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து உண்மையான தமிழர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே வந்து சிறுபான்மை மொழி மக்கள் 70 லட்சம் பேர் இருக்கிறவங்க தான் அந்த ஸ்டேட்டோட பாலிடிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான அவங்க சொந்த இடத்துல தமிழனால் வந்து ஆட்சிக்கு வர முடியலையே அப்படின்ற ஒரு தமிழன் பேச்சை வச்சுன்னா அவங்களால ஆட்சிக்கு வர முடியல அப்படின்ற நிலைமை இருக்கிறப்ப மலாய்க்காரவங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் இருக்கிறது வந்து நியாயம் நான் நினைக்கிறேன். 69 கிட்ட வந்துட்டாங்க. 6 சீட்டு முடிஞ்சிருச்சு. அவங்க தான் வந்து பாஸ்போர்ட்டை சேர்த்துட்டு சைனீஸ் நிறையா இருந்த கவர்மெண்ட் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த அரசியல் போயிருமா அந்த ஒரு பயம் தான். அந்த பயம் இப்பயும் மலாய்க்காரவங்கள்ட்ட இருக்குது. அதனால தான் மலாய்க்காரவங்களோட ஓட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பிளாக்காக போவோம். 70% இங்கே 30% இங்கே அப்படி தான் வரும். ஸோ அவங்க வந்து ரொம்ப தெளிவான ஒரு இதில் இருக்காங்க. ஸோ ஆனால் அதுக்காக அவங்க கலவரம் செய்வாங்களா, அவங்களோட நோக்கம்லாம் இப்போ அரசியலில் எப்படி நம்ம அரசியல் பலத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது தான். நீ பார்த்தனா சதீஷ் ஒரு இஷ்யூ உருவாக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு இஷ்யூ பேசுகிறாங்கன்னா அதை வந்து இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்படின்னா இன்னும் பேசி வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அவர் வந்து அந்த இஷ்யூ உருவாக்குவார், அது இப்படியே பானாசாகும். உடனே இவர் என்ன செய்வார், ஓ அப்படியா இதை நான் டக்குனு கொடுத்துரு. சோ அவங்கக்குள்ள அந்த இஷ்யூ உருவாக்கிட்டு இதை புரிஞ்சிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைப்படுது அந்த சமுதாயத்துக்கு போய் சேர்ந்துருது, அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருது. ஆனா நம்ம ஆளுங்க வந்து அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை அவங்களுக்கு கிடைக்க சொல்லி குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்ன தேவை, இந்த அரசியல் சாஸ்திரத்தில் என்ன இருக்கு, அதுல நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு அதை கேட்டு வாங்குறதுக்கு வக்கில். அதுதான் வக்கில். அதான் நீங்க ரைட்டான வார்த்தை சொன்னீங்க. வக்கில்ன்றது தான் வந்து சரியான வார்த்தை. இப்போ நீங்க கேட்டீங்கன்னா whatever இது நீங்க அவங்களோட மலாய்க்காரவங்களோட அரசியல் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கும் கொஞ்சம் புதுசா இருக்கும். நம்ம வந்து பாசத்தெல்லாம் ஏசி இருக்கும். நம்ம போயிட்டு உட்காந்து பேசுகிறப்ப அவங்களோட அப்ரோச், ஏன்னா தே ஆர் வெரி சாஃப்ட், அவங்களோட அப்ரோச் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்கு அடிச்சுக்குவாங்க அன்வாரா அது இதுன்னு வாங்க. ஆனால் அன்வாரை பார்த்தா கை கொடுத்துலாம் பேசிக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப அந்த அரசியல் கலாச்சாரம் அண்டாண்ட வந்து ஒன்றே மதம் வந்து அவங்களை ஒன்று சேர்த்துரும். எல்லாம் கடைசியில் வந்து ஆமீன்னு சொல்லி வேணா சேர்ந்துருவாங்க. அது பிரச்சனையே இல்லை தருங்க. அது ரெண்டாவது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் சொன்னீங்களே சொல்லி வச்சுட்டு செய்கிறாங்களா இல்லையான்ட்டு, அவங்க பேசுகிற இஷ்யூ எடுத்து எப்படி உண்மையான இஷ்யூ வந்து டைவர்ட் பண்ணுறது, இதுதான் ஜெலுத்தோங் எம்பி ராயரோட வேலை வந்து இதுதானே எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதே வந்து இந்த ஆர்எம்கேல அவன் சொல்கிறாங்களா, இந்த பண்டாங் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். என்னன்னா தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு இந்த ஆர்எம்கே வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு பத்திக்கானு சைனீஸ்க்கு ஆஃப்கோர்ஸ் அந்த ஒரு பத்திக்கானு. ஆனால் சைனீஸ்க்குனாச்சும் ஒரு பிளான் இருக்குது. பிளான் பொம்பாங்குனான் கம்போங் பாரு சீனாலா மாஸ்டர் பிளான் அதை வந்து போட்டு பிளான் திண்டாக்கான் ஆக்ஷன் பிளான்னு சொல்லிட்டு ஒரு ரெடியாக இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து
கமோபாரு சீனா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மாஜூ பண்ணுறதுக்கும் பிளஞ்சோங்கானை வந்து அந்த இடத்துல மாஜூ பண்ணுறதுக்கும் இன்ஃபேக்ட் வந்து நினப்பு இருக்கா அவங்களுக்கு, நம்மளே பேசியிருக்கோம். சைனீஸ் இதெல்லாம் வந்து ஹெரிட்டேஜ் வில்லேஜ் ஆக்கணும்னு சொன்னானுங்களே, நினப்பு இருக்கா அவங்களுக்கு? யுனெஸ்கோ ஸ்டேட்டஸ் எடுக்கணும்னு அது வந்து லைட்டாக உள்ள வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா தெம்பாட் பிளஞ்சோங்கான் ஆக்கணும்ன்ட்டு. தெம்பாட் பிளஞ்சோங்கான் எப்படி டேவிட் கமோபாருல என்ன பிளஞ்சோங்கான் இருக்கு அவன் வந்து பார்க்கறதுக்கு. அன்லெஸ் நீ இதை வந்து யுனெஸ்கோ ஸ்டேட்டஸ் கொண்டு வந்தால் தான், அதாவது வரிசான் அப்படின்னு கொண்டு வந்தால் அது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதைத்தான் வந்து RMK 13 ஃபார் சைனீஸ் அவன் கேட்கறது வந்து டேவிட், அவங்களுக்கு நீ கூசுசா போட்டிருக்கேன் மலாய்க்கார கம்பத்தை ஏன் போடலன்னு கேட்குறான். நான் என்ன கேட்குறேன்னா, தமிழனுக்கு எங்களுக்கு வீட்டுடமே பிரச்சனையாக இருக்குது, சேவா கொடுக்க மாட்டான் தமிழன் போயிட்டு கேட்டானுங்கன்னா. கேட்டால் வந்து நீ இந்தியாவான்னு கேட்டுட்டு சேவா கொடுக்க மாட்டானுங்க, எஸ்பெஷலி சைனீஸ் ஓனர்ஸ்லாம். ஸோ அதை வந்து கேட்கறதுக்கெல்லாம் துப்பு இல்லை. பார்க்க போனால் நீ பார்லிமெண்ட்டில் May 13 பற்றி அவன் பேசுகிறான்னா, நீங்கள் சைனீஸ் கம்யூனிட்டி சொல்கிறீங்க, இந்தியா கம்யூனிட்டிக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் இல்லை. ஆமாம், RMK 13 வந்து ஒரு கம்புங்கான இந்தியா வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒன்று உருவாக்கலாமே, எஸ்டேட் வீடு கொடுக்குற திட்டம் இல்லை, ஏன் இது இல்லை? ஆமாம், நீ இப்போ கம்புங்கான் பருவுக்கு நீ கொடு, நாங்கள் அவன் பண்ணாங்க தானே சொல்கிறான். நான் வந்து இதை மந்தா பண்ணல, மலாய்க்கார கம்பத்துக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அதுதான் கேட்குறான். நீ செய்கிற இந்த பிளான் பூமி புத்ரா பிளான் நீ மேலே சொல்லிட்டு கீழே அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் சேர மாட்டுது. அதுதான் அவன் சொல்கிறான். இந்த அது வந்து மலாய்க்காரவங்களுக்கு சொல்கிறோம், அடித்தட்டில் வந்து ஒரு 20% இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. நம்ம தமிழர்கள் இந்தியர்களோட இதில் 60% எல்லாம் ஒன்றும் அடித்தட்டில் தான் இருக்கும். அடிப்படை வீடு வசதி இல்லாமல் ரெண்டல் வீடு கூட கட்ட முடியாமலாம் இருக்காங்க. ஸோ அதை தீர்க்கறதுக்கு என்ன பிரச்சனைன்னு அதை கேட்கறதுக்கே இவங்களுக்கு துப்பு இல்லடவே, அதை அப்படியே டைவர்ட் பண்ணுறது. RMK வந்து ஒரு வீக்கான டாக்குமெண்ட் இஸ் யூஸ்லெஸ் ஃபார் இந்தியன்ஸ் ஜென்ரலி. ஒன்றுமே இல்லை, நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன், 200 பேஜ் படிச்சுட்டேன். ஒன்றும் இல்லை, நான் ஐ மீன் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன்னா இந்த சென்ஸ் இந்தியா அதெல்லாம் போட்டு பார்த்துட்டேன். ஒன்றுமே இல்லை இந்தியன்ஸுக்கு, அது மட்டும் தான். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியன் ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் செய்வோம். தட் மீன்ஸ் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் நீ போடுற, இந்தியன் ப்ளூ பிரிண்டில் வந்து வீடு வந்து லோகோஸ் வீடு வந்து 100,000 கொண்டு வருவோம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கானுங்களா? ஸோ ஆனால் நீங்கள் போட்டிருக்கல கமோபாரு பிளான் திண்டாக்கான் கமோபாரு சீனாவுக்கு வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா ஓகே, இந்த 5 இயர்ஸ் பிளானில் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் கீழே ஒரு 100 வீடு கட்டப்படும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 100 தமிழனுக்கு வீடு கிடைக்கும் அப்படின்னாச்சும் நம்ம நினைக்கலாம். ஒன்றுமே கிடையாது, அது அப்படியே ஒரு சும்மா ஒரு பத்திக்கான், இப்போ காப்பி பேஸ்ட் பத்திக்கான், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அழகாக முடிச்சுக்கிட்டாங்க ப்ளூ பிரிண்ட், ஒன்றுமே இல்லை. இன்னும் அதை வந்து தசை திருப்பறதுக்கு இந்தியர்களோ May 13க்கும் நமக்கும் ஒன்றும் இல்லை, தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் May 13 நமக்கும் ஒன்றும் கிடையாது. நம்ம ஏன் வந்து அதை போயிட்டு வந்து போட்டு அடிச்சுக்கணும்? தௌக்கி சீனா கூட போனவங்க கூட தான் சண்டை, அதனால தான் அவங்க கூட தான் சண்டை. நமக்கும் அதுக்கும் வந்து பார்க்க போனால் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இந்தியர்களுக்கு பெருசாக வந்த கலவரம்னா ஒன்று வந்து கம்மோஞ்ச் மேடான்னு, ஒன்று கம்மோராவா. அதுவும் ஒரு வெரி பர்சனல் திங். அது வந்து இனக்கலவரமா தமிழன்றனால அடிச்சு கிடையாது, அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல வந்த கிடையாது கதை பாருங்களேன். ஸோ இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த ராயரோட வேலையாக இருக்கட்டும், இந்த டிஏபிக்கான வேலையாக இருக்கட்டும், இது திசை திருப்பி விடணும். மக்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடாது. ஓ நீங்கள் என்ன இந்தியன்ஸ் கொண்டோம் இல்லை RMKன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அதை திசை திருப்பி விடுறதுக்கு தான் அதை பண்ணியிருக்காங்க கிடையாது. அதான் சதீஷ், இது வந்து மக்கள் வந்து புரியுறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். May 13 வந்து இந்த ட்ராமா போதும்னா டே, இது போதும்னா இது நடக்காது சதீஷ், நான் சொல்கிறேன். அதான் நான் சொன்னேன், என்னோட டிக்டாக் பார்த்துருப்பீங்க நிறையா பேர். ஸோ அதில் நான் வந்து முன்னே சொல்லிட்டேன், இந்த RMKலாம் சும்மா பேச்சு தூக்கி ஓரமாக போட்டு நம்ம வேலையை பார்ப்போன்ட்டு. ஏன்னா இந்த பார்லிமெண்ட்டில் உட்காந்துருக்குன்னு பேச மாட்டாருங்க. ஏன்னா இவனுக்கு வந்து RMK 13 வந்து அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னிலேருந்து பிளானிங்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு வந்து போன வாரம் வந்து பார்லிமெண்ட்ல கோபி கடை இருக்கா, பார்லிமெண்ட்ல கோபி கடை தானே, அது கேஃபேனா கோபி கடை தானே. கோபி கடையில் உட்காந்துட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் புக்கை வைக்க மேசை கூட இல்லை வைக்கிறதுக்கு. நார்மல் மீட்டிங் எப்படி நடக்கும்னா, ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளில் வந்து ஃபைல்ஸ் இருக்கும், முன்னுக்கு லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் பார்க்க முடியாது, மினிட்ஸ் மெஷராக அதில் இருக்கும், என்னென்ன பேசியிருக்கோம், ஃபைல் புக்கு இதெல்லாம் பார்த்துட்டு பேசினா வேற. இவனுங்க கூஷனில் உட்காந்துட்டு கோப்பி குடிச்சிட்டு நாங்கள் வந்து RMK 30 பேசணும்னா ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டானுங்க. மானம் கட்டவனுங்க தானே அதையும் நம்பிட்டு கீழே போட்டு லைக் பண்றீங்க பாரு. அது அவங்க கட்சியில உள்ள உறுப்பினர்கள் உங்க போல மானம் கட்டவனுங்க இருக்கிற வச்சு தான் அவன் மானம் கட்டத்தோட கேவலமா இருக்கான். ஏன் தெரியுமா சொல்றேன், அவன் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். என்னாலா இது நம்ம போனோம் பாஸ்கரோட தோனி இப்ராஹிமா பாஸோட டெபுட்டியை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஒரு மீட்டிங் ரூம்ல பார்த்தோம்லாம், அது மீட்டிங் ரூம் கூட உங்களுக்கு எடுக்க மாட்டாங்க. அதை கூட எடுத்து இல்ல அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் உன்னை மதிக்கணுமா? அவன் என்ன சொல்லியிருப்பான், என் பிஸியா இருக்கேன்,
நான் என்னால மீட்டிங் ரூம்ல அங்கேயிருந்து நடந்து மீட்டிங் ரூமுக்குலாம் வர முடியாது. ஏன்னா நீங்க அவ்வளவு முக்கியம் இல்ல. நீங்க சும்மா படம் தானே பிடிக்க போறீங்க, சும்மா நான் கோபி குடிச்சிட்டே கோபிக்கல்ல உட்காந்து கோபி பார்லிமெண்ட் கோபிக்கல்ல கோபி குடிச்சிட்டு அவர் படத்தை வந்து ஏத்திக்குவோம். ஏய் அதையும் வந்து நியூஸ்ன்னு சில பேர் நியூஸ் போடுறீங்க. எனக்கு விளங்கவே இல்லை சதீஷ், இதனால இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. பார்க்க போனால் நீங்கள் என்ன சொல்லணும், இப்போ இருக்கிற இந்த பக்கத்தான் ஹரப்பானோ பிஎன்ல வந்து விட்டுருவான், பக்கத்தான் ஹரப்பான்னு ஒண்டி வச்சுக்கோமே. இந்த இந்தியன் எம்பிலாம் இருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் போய்ட்டு சக்குன்னு போய்ட்டு தத்தோசரன் காலில் விழுந்துடணும். ஐயோ மன்னிச்சுக்கங்கய்யா, உங்கள் போல நல்ல தலைவர் திறமை யாரும் இல்லை. ஏன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் செஞ்சது அவங்களா மாநகட்டவங்களா MIC செஞ்ச ப்ளூ பிரிண்ட் எடுத்து போய் கொடுத்து போட்டு பின்னால் கதுவில் முன்னுக்கு வந்து கூட்டம் ரவுண்டு போட்டு கோப்பிக்கல்ல கோப்பி குடிச்சிட்டு மினிஸ்டரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 1 or 2 கூட பேசிட்டு நீங்கள் வந்து காமிச்சிங்க பாரு ஒரு படம் நாங்கள் பேசுகிறோன்ட்டு. உங்களுக்கு மானம் சூடு சொன்ன அதில் மினிஸ்டர்லாம் அவன் உட்காந்துருந்தானுங்க. அதில் மினிஸ்டர் கூட உட்காந்து டெப்டி மினிஸ்டருங்க மானகட்டவனுங்க. இதை யாரோட ஏமாத்துறீங்க? ஐயா நீங்கள் வேணா என்னை வந்து என்ன வேணா சொல்லிங்க, என்னடா மரியாதை கொடுக்க மாட்டான் இப்படி பேசுகிறீங்களா, அவரு ஒரு மனுஷன், அவர் வந்து தெளிச்சு வந்து என்ன வேணா பேசிங்க, வேணாம் நீங்கள் ஓட்டே போட வேணாம் எனக்கு வந்து அந்தமாரி நினச்சிங்க. ஆனால் நான் சொல்கிற வார்த்தை இல்லையான்னு நீங்கள் யோசிச்சுங்க. இதுதான் சதீஷ் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து RMK வந்து அப்புறம் அது RMK வந்து நான் நினைக்கிறேன் அது வந்து நம்ம இன்னும் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட் போகலாம். மற்றபடி வந்து இந்தியா பட் இருக்கு சதீஷ், நம்ம RMK உள்ள பூந்துருவோம். அப்படியே RMK உள்ள போகிறோம், கடைசியாக போயிட்டு அது கடைசியாக போகலாம் கடைசியாக ஸ்பாட்டா ஸ்பாட்ஸ். ஓகே நீங்கள் பாருங்கள். ஓகே RMK போயிடுவேன், RMK பேசிகிட்டு இருக்கோம். ஸோ RMK பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் அட்ராக்ட் பண்ணது சில விஷயம். எனக்கு டிபேட் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைன்னு, பட் மெயினான டிபேட் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் நான் அந்த பாயிண்ட்ஸை பார்க்கல. நான் என்ன பார்க்கலன்னா, நான் ரஃபீஸியை வந்து அந்த ஒரு இடத்துல பாராட்டுறதுக்கு நான் இருக்கேன். அஃப்கோர்ஸ் ரஃபீஸி சொன்னது என்னன்னா 16 இயர்ஸோட வந்து ஸ்கூல் Form 5 முடிங்கன்ட்டு. 16 வயசுலேயே முடிங்க. 16 ஸ்கூல் லைஃப் வந்து 14 வயசு, 14 செகண்டரி வந்து 16 வயசுலேயே முடிங்க. 16 ஓகே 16 முடிச்சிருங்க. அப்போ தான் வந்து அவங்க 4 வருஷத்தில் வேலைக்கு போக முடியும். ஏன்னா இப்போ வந்து ஏஜிங் பாப்புலேஷன் கூட வர வச்சு இதை சீக்கிரம் முடிச்சிருவோம். அப்போ தான் வந்து அவங்க ஒரு கல்குலேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா உன்னோட லைஃப் வந்து சேவிங் கூடயா இருக்கும் ஃபார் த ஏஜிங்க்குன்ட்டு. பட் அது ஒரு ப்ராஸ்பெக்டாக இருந்தால் கூட நான் என்ன நினைக்கிறேன்னா வெரி குட் 14 வயசுல நிப்பாட்டுறேன். ஏன் 14 வயசுல நிப்பாட்டுற? நீ வேலைக்கு போகிறதுக்காகல. அந்தாண்ட வந்து உன்னோட காலேஜ், உன்னோட யூனிவர்சிட்டி, உன்னோட டெக்னிக்கல், உன்னோட வாட் எவர் நான்சென்ஸ் எல்லாத்தையும் நீ கற்றுக்கோதில். தென் 20 வயசில் வந்து நீ வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுன்ட்டு. யங்ஸ்டர்ஸ் நிறையா வந்து வேலை வாய்ப்பு இருக்கும். ஸோ அது வந்து என்னத்தை கொண்டு போய்ட்டு நிப்பாட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா இருக்கும். எவ்வளோ பேர் வந்து சாதாரண வேலை உள்ளவங்க இருக்காங்க, ப்ரொஃபஷனல் எவ்வளோ இருக்காங்க. ஸோ இந்த மெயினாக நம்மளுக்கு டேட்டா இருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம வெளியூருக்காரங்களை எடுக்க தேவையில்ல, அந்த இதை குறைக்கலான்ட்டு. நல்லா பாரு சதீஷ், அது வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் சதீஷ், ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். 16 வயசுல நிப்பாட்டுறது. பட் என்ன ஒன்று நான் பார்க்கல சொன்னால், நம்ம என்னைக்கே பேசினது தான், தீவேட் வந்து கொண்டு வந்து 16 வயசுலேருந்து 18 வயசு மட்டும் இல்லைன்னா 17 வயசு மட்டும் ஒரு வருஷம் தீவேட் ப்ரோக்ராம் செஞ்சுட்டு அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னா, அந்த 18 வயசில் 2 வருஷம் உனக்கு வந்து டிப்ளமா கொடுத்துட்டேன்னா 20 வயசில் அவங்க வந்து ஒரு டிப்ளமா இல்லைன்னா ஒரு டிகிரி வச்சுருப்பாங்க. தீவேட் டிபெண்ட்ஸ்னா என்ன ப்ரோக்ராம்ன்ட்டு. இப்போ வந்து ஒரு ஐவி கார்டு நீ செய்ய போகிறனா சதீஷ், நீ வந்து ஒரு 6 மாதத்தில் கற்றுக்கலாம். பட் அது இன்னும் நாளமாக போகிற வச்சுக்கேன், இன்னும் டீட்டெயிலாக உனக்கு போகிறேன்னா டிகிரி எடுத்துக்கோ. நாட் ஓன்லி இன் மலேசியா, நீ வெளியூர்ல கூட வேலை செய்யலாம். ஏன்னா உலகம் வந்து EV கார் வந்து திறக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஓன்லி EV, மற்ற செக்டர்லாம் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, மேக் ஷுவர் நான் அதுலேயும் நான் ஒரு யாரோ ஒரு ஆள் ஒரு MP சொல்லியிருந்தாங்க. என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு PL வேணாம், வேஸ்ட் ஆஃப் மணி அண்ட் சோர்சஸ். அதை ஏற்றுக்கிறேன். பட் ரிப்ளேஸ்மெண்ட் சொல்லல. ரிப்ளேஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கணும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு கமாயிரான் இருக்கணும் அவங்க கையில். இப்போ வச்சுக்க Form 5 முடிச்சோன்னே அவங்களுக்கு வந்து Form 5 முடிச்சோன்னா அவங்களுக்கு வந்து நல்ல கிரேட் இருக்கா வச்சுக்க, அந்த இடத்துல நம்ம வந்து டிஸ்பஸ் பண்ணிடலாம் அவங்கள. ஒன்று பாலிடெக்னிக் அனுப்புறது, ஒன்று வந்து ஐ மீன் அது என்ன சொல்லுவாங்க Form 6 போடுறது, இன்னொன்று வந்து இப்போ தான் நிறையா இருக்குது சதீஷ், மெட்ரிகுலேஷன் போடுறது. அப்புறம் மெத்த குறைவான மார்க்ஸ் உள்ளவங்க வந்து கம்பல்சரி டிவேட் ப்ரோக்ராம் எடுத்தாகணும் ஒரு வருஷம். ஏன்னா அந்த ஏஜ் வந்து லேர்னிங் ஏஜ். கவர்மெண்ட் இப்போ என்ன செய்யுதுன்னா 17 வயசில் கொண்டு வராங்க, 18 வயசில் வராங்க. நம்மளோட ஏஜிங் ஃபேக்டர் வந்து 18 வயசுக்கு அந்தாண்ட தான் வந்து வேலை வந்து செய்யலாம். ரைட்டா சதீஷ்? அதுக்கு கீழே நீ வேலை செய்ய முடியாது.
அது சைல்ட் லேபர் கீழே போயிடும். 18 மேலே தானே. ஸோ அதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏய் நீ அவன் வேலைக்கு போகிறான், சம்பாதிக்க ஆரம்பிச்சான், அவனும் வந்து அந்த சம்பாதிக்க காசை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து அந்த படிப்பு போயிடுது. சில பேருக்கு போயிடுது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து அதை படிக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த கிளாஸ் வேலைக்கு போயிடுறாங்க. அதோட அப்படியே போயிடுறாங்க, வேலை ஏதோ தேடிக்கிடி அப்படியே போயிடுது. அவங்க லைஃப் வந்து வேற ஸ்டைலுக்கு போயிடுது. ஸோ அந்த கைடன்ஸ் எப்போ பார்த்தோன்னா 16 வயசுலேருந்து 17-18 வயசுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கேன், ஆழமாக தெரிஞ்சு வச்சுக்கேன். சதீஷ் சமைக்கிறது இருக்கலாம், ஒரு ஈவி இருக்கலாம், வயசானவங்களை பார்த்துக்கிறது ப்ரோக்ராம் செய்யறது கற்றுக்கிருக்கலாம், ட்ரோன் மேனேஜ்மெண்ட் இருக்கலாம், என்னென்னமோ இருக்குது சதீஷ். இப்போ நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு பத்தல, சமைக்கிறது, ரொட்டி சானாய் சுடுறது, ஏய் அதெல்லாம் வந்து பெரிய காசு இல்ல. நாம தான் அனுப்புங்கன்னு சொல்லல. ஆனா நீங்க ஒன்று சொன்ன கேட்டகரி இருக்கு இல்ல. நான் ஒன்று சொல்றேன் டேவிட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சீனங்கடையில் அந்த கோப்பி கலக்கிறவன் இருக்கான்ல, ஒரு கடையில் வந்து நான் திப்பினேங்க ஐலண்டில் பார்த்தேன். அந்த கொம்தாரில் இருக்கவன் ஒரு மாதம் சம்பளம் அவன் எவ்வளோ திரும்ப அடி கொடுக்குறான், 8000 வழி கொடுக்குறானுங்க டேவி. 8000 வழி ரொட்டி சென்னாய்க்கு வந்து திரும்ப இப்போ ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஃபாரின் அடுத்தது வந்து நான் அந்த டாபிக் வரணும்னு நினைக்கிறேன். ஃபாரின் லேபர் வந்து இப்போ ஏன் வந்து இவங்கெல்லாம் எடுக்கிறாங்கன்னா, ஃபாரின் லேபர் வந்து புழிஞ்சு எடுக்க முடியும். அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃபாரின் லேபர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு எதிர்பார்ப்பாங்க. எல்லா ரெஸ்டாரண்ட்டும் நல்லா, எனக்கு தெரிஞ்சு வந்து 2-3 ரெஸ்டாரண்ட் தான் நல்லா கொடுக்குறாங்க. பிளித்தாலாம் இது வெரி குட் பே, எல்லாம் வராங்க, அலையிறாங்க அங்கேருந்து வர்றதுக்கு. 2000 ஓவர் எங்கேட்டு கொடுக்குறாங்க பாருங்களேன். ஸோ ஓட்டிலாம் இருக்குது. ஸோ மற்ற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டி சென்னாய் போடுற ஸ்கில் இருந்துச்சுன்னா இன்னும் சம்பளம் கூட, ஃபாரின் ஒர்க்கராக இருந்தாலே சம்பளம் கூட. அப்போ ரொட்டி சென்னாய் போடுறதும் வந்து ஒரு டிவேட்டான ஒரு ஸ்கீலாக தான் இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த ஸ்கீலுக்கு வந்து ஆர்எம்கேல வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எடுகேஷன் வந்து அவன் வந்து அந்த ஸ்கீல் கொண்டு வரானுங்கன்னா 16 வயசில் நீங்கள் சொல்கிறீங்க டேவிட். ஆனால் 17 வயசு 18-19 அட்லீஸ்ட் ஒரு ஸ்கில் அவங்கள்ட்ட இருக்கும், எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்கும். அது வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது இருக்க மாட்டேது. இப்போ இன்னொன்று பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து படித்து முடிச்சுட்டு அவங்க வந்து ஒர்க்கிங் போகிறப்ப அவங்களோட டிமாண்டும் ரொம்ப இருக்குது. எடுத்தோடனே 2000 வழி 2500 வழி சம்பளம் கேட்குறாங்க, ஒரு டிகிரியை மட்டும் வச்சுக்கிட்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நேஷனல் சர்வீஸ் மாதிரி இது ஒரு ஸ்கீலாக இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் உனக்கு ஒரு ஸ்கீலோட நீ வர வாட் எவர் ஒர்க் யூ ஆர் லுக்கிங் ஃபார், நீ ஒரு சேஃபாக வந்தால் கூட வந்து உனக்கு வந்து ஸ்கில் இருக்குது, நீ ஏற்கனவே வந்து டிவேட் இது பண்ணியிருக்க. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி அதுக்கு வந்து ஆர்எம்கேல வந்து சில க்ளாஸஸ் இருந்திருக்கலாம். இந்தியன்ஸுக்கு டிவேட்டு ஸ்டேம் இதை போட்டிருக்கானுங்க. ஸ்டேம் படித்தா மட்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து மெடிக்கலுக்கு எடுத்து வாரியாக கொடுத்துட்றானுங்க, அது கிடையாது. ஸோ அதே போல் டிவேட்டும். ஸோ இதுக்கு வந்து ஒரு டீட்டெயிலான பிளான்ஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு இல்லை. டிவேட் படித்தாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்குமான்றது தான் 2வது கேள்வி. இல்லை சதீஷ், அது ஓகேலா. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீ நல்லா பார்க்கணும். நீ வந்து ஒரு 5 வருஷத்தோட ரஞ்சாங்கான் செய்கிற, 5 வருஷத்தோட பிளானிங்லாம், மலேசியா பிளானிங்லாம் 5 வருஷம். ஸோ அந்த 5 வருஷம் வந்து நீ வந்து ஒரு கம்யூனிட்டி நீ பார்க்க முடியாது. ஸோ அஃப்கோர்ஸ் 1969 முடிஞ்சோன்னு தான் வந்து ரஞ்சாங்கான் மலேசியாவில் ஆரம்பிச்சது. 13வது நிற்கிது வந்து பார்க்க போனால். நாட் 1957 யாரும் வந்து அதே குழம்பிட போகிறாங்க. நாங்கள் வந்து இந்த மே 30 நாங்கள் பேசிட்டோம். ஸோ அதுக்கு அந்த வந்து தான் இது. ஸோ அது எப்படின்னா யாருக்கும் வந்து எதாக இருக்கக்கூடாது, பேலன்சிங் பண்ணணுன்ட்டு. ஸோ மீண்டும் அதுக்கு தான் வரும் சதீஷ். அதை தான் நம்ம யாருமே பேசலை சதீஷ். இதை எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ராப் அவுட் வந்து அவ்வளோ ட்ராப்ஸ் அவுட் இருக்காங்க, எஸ்பிஎம் பரீட்சையே எழுதலை, பரீட்சையை எழுதாதே அவ்வளோ பேர் இருக்காங்க, 10,000 பேர் இருந்தாங்க. பயந்துட்டோம் அந்த அங்கா பார்த்தனே. இவங்களாம் எங்கே போய்ட்டு என்ன செய்ய போகிறாங்க? 10,000 பேர் சமுதாயத்தில் போய்ட்டு என்ன செய்ய போகிறாங்க? ஒரு ஸ்கீல் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீ ரோடு கூட்டினா கூட முடியாது கவர்மெண்ட் செக்டரில். நீ ஒரு வேலைக்கும் எடுத்துக்க மாட்டான். அந்த வேலையெல்லாம் அந்த கீ தொழில் வேலை எல்லாமே வந்து ஃபீலிங் பிளாங்காக இருக்குது. எல்லாம் ஆல்ரெடி ஃபீல்லாம் எங்கேயுமே வந்து கோசம் இல்லை. ஏன்னா அதுக்கு ஃபீல் பண்ணுறது தான் ஃபாரினர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ உன்னால் அங்கேயும் போக முடியாது, நீ வந்து ஒரு வேலை எடுத்து செய்ய முடியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஸ்கோலா மனுங்கா வந்து கம்பல்சரியாக படிக்கணும்னு கொண்டு வந்தாங்க சட்டம். வெரி குட் நான் எடுத்துக்கிறேன். முதல் பிரைமரி ஸ்கூலு, இப்போ செகண்டரி ஸ்கூல், வெரி குட். பட் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு பையன் 10,000 பேர் எஸ்பிஎம் பரிச்சை எழுதல, த மீன்ஸ் ஒரு இதில். ஸோ அந்த 10,000 பேர் அங்கே உட்காந்துட்டு கிளாஸில் அவனுக்கு ஒன்றுமே புரியாது. பட் நீ கம்பல்சரியாக படிக்க வைக்கிற அவங்கள, ஓகேலா ஸ்கூலில் படிக்க வைக்கிறது ஓகே. ஆனால் அவனால் ஏற்றுக்க முடியல, அதை இன்புட் பண்ணிக்க முடியல. ஆனால் உட்காந்து வேஸ்ட் பண்ணுறான். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி பர்சனை வந்து அஃப்கோர்ஸ் வந்து ஒகேஷனல் இருக்கும், ஒகேஷனலுக்கு அனுப்புங்க. இல்லை இந்த ஒகேஷனலும் வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஓப்பன் பண்ணி அதை வந்து ரைட்டு டிவேட்டை வந்து இங்கே நீ அனுப்புன்றேன். நீ இங்கே அனுப்பிட்டு எஸ்பிஎம் வந்து ஒரு கம்பல்சரி பாடமாக கொண்டு வா. ஃபெயில் ஆகுனா பிரச்சனை இல்லை. பட் முடிஞ்சோன்னே
இப்போ நீ வந்து அந்த ஸ்கில் கற்றுக்கிட்டு வர அந்த ஸ்கில்லே திபேட்டை வந்து சம்பவம் பண்ணிடணும். நான் 16 வயசுலேருந்து 18 வயசு மட்டும் 2 வருஷம் ஃபுல்லாக ஸ்கில்லாக கற்றுக்கிட்டாங்க வச்சுக்கேன். இன்டர்ன் அங்கேயே கொடுத்துடணும். நீ எங்கள் கம்பெனி கூட அவனை அனுப்ப ஓட்ட ஆரம்பிச்சிடணும். அவன் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த என்வாரன்மெண்ட் கற்றுக்க ஆரம்பிச்சிடணும். ஆமாம். ஸோ இன்னும் 2 வருஷம் நீ இன்னொரு எக்ஸாம் பண்ண போறியா, டிப்ளமா முடிச்சுட்டு டிகிரி செய்ய போறியான்ட்டு அது அவங்களோட இது வந்து செத்தன் குரூப் தான் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஓ எல்லாம் அதுக்கு அனுப்ப அது கிடையாது சதீஷ். ப்ரொஃபஷனல் நிறையா இருக்கு. அவங்க வந்து ஃபார்ம் 5 படிச்சுட்டு நல்ல கிரேட் எடுத்தோம்னா மெட்ரிகுலேஷனோ அங்கே போகிறது எல்லா இடத்துக்கும் போகிறது இருக்குது. அவங்கள அங்கங்கே சேனல் பண்ணுறதுக்கு அந்த மைக் கொண்டு போகிறதுக்கு ரஃபிசி வந்து 16 இயர்ஸாக நிப்பாட்டார். அப்புறம் இன்னொருத்தர் வந்து பிஎல்கேன்னு வந்து வேணான்றாங்க. பிஎல்கே ரிப்ளேஸ்மெண்ட் யாரும் சொல்லலை. ரிப்ளேஸ்மெண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, நாட்டு பற்று வந்து நிறைய இடத்துல இருக்குது சதீஷ். நம்மளுக்கு நாட்டு பற்று நிறையா இருக்குது சதீஷ். இன்றைக்கி ஒரு மலேசியா வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க, இந்தியா கூட விளையாண்டா கூட மலேசியா கோல் அடிச்சுனா நம்மளாம் எகிரி குதிப்போம். அதுதான் நம்ப சரியா, நாட்டு பற்று நம்மளுக்கு இருக்குது. ஸோ நாட்டு பற்றுறதுக்காக பிஎல்கே வந்து இதெல்லாம் நீங்கள் எந்த கதைலாம் சொல்ல வேணாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது ரொம்ப முக்கியமானது வந்து நாட்டில் இன்றைக்கி வந்து ஸ்கில் ஒர்க்கர்ஸ் குறவாக இருக்காங்க, டெக்னீஷியன் குறவாக இருக்காங்க. இவங்க வந்து மலேசியா என்ன நினைக்கிறதுனா நம்மள்ட்ட இது இருக்குது அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய அங்கே வரும்ன்ட்டு. பட் வேலையை சேனல் பண்ணுறாங்களா, அவங்க வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்களா நம்ம பர்சனை? இது இந்தியன்ஸ் எஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸ் பற்றி பேசுகிறோம். அதில் வந்து நிறையா இஷ்யூ இருக்குது சதீஷ். என்ன இஷ்யூ இருக்குன்னா, சைனீஸ் தான் வச்சுருக்காங்க மோனோபோலி. அதே வெள்ளக்காரன் வச்சு தானே கம்பெனியை அங்கே உட்காந்துருக்கிற ஹெச்ஆரும் வந்து செத்தன் குரூப் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வேலைக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது, எடுக்க மாட்டாங்க. எடுத்தால் நல்லா வந்துடுறாங்க நம்ம ஆளுங்க. ஒன்று வந்து அந்த தடங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் ஹைலைட் பண்ணல பாரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கணும். அரசாங்கம் வந்து சட்டத்தெல்லாம் செஞ்சுருக்கணும். அந்த சட்டம் நீ சொல்லுவேன். இப்போ வந்து வெரி சிம்பிள், நம்ம ஆள் வேலைக்கு எடுக்கணும்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறானுங்க, வி ப்ரிஃபர் மெண்ட்ரின் ஸ்பீக்கிங். எஸ், அந்த இடத்துல அது வந்து தப்பா பார்க்க தப்பு இல்லை. அவன் கம்பெனி வச்சிருக்கான், அவன் டெக்னிக்கலாக போயிடுறாங்க. அவன் என்ன சொல்லுவான், ஏய் மலேசியாவில் வந்து மெண்ட்ரின் ஸ்கூல் இருக்க, யூனோ மெண்ட்ரின் ஸ்கூல் இருக்க, என்னால் அங்கேயிருந்து மெண்ட்ரின் தெரியும், அது என்ன தப்புன்றீங்கன்ட்டு அவங்க வரலாம். பட் நம்மளுக்கு தெரியும் அது வந்து டெக்னிக்கல், நம்மள நிப்பாட்ட அந்த டெக்னிக்கலை வச்சுக்கிட்டு மெண்ட்ரின் ஸ்பீக்கர்ன்றது நீங்கள் என்ன தான் வந்து மெண்ட்ரின் படித்த புள்ள போனாலும் இல்லை உன்னோட மெண்ட்ரின் வந்து நாட் தட் குட்னு சொல்லிட்டு நாக் அவுட் பண்ணுறது. ஸோ வெரி என்ன சொல்லுவாங்க, வெரி மினிமல் த மெண்ட்ரின் ஸ்பீக்கர், நான் சைனீஸ் மெண்ட்ரின் ஸ்பீக்கர்ஸ் ஆர் கெட்டிங் த பிளேசஸ் இன் த என்ன சொல்லுவாங்க த இந்த மாதிரி செக்டர்ஸில் வந்து டேவிட், எஸ்பெஷலி ப்ரைவேட் செக்டர்ஸில் டேவிட். இந்த லாங்குவேஜ், இந்த ரேசிசம் இது வந்து நீங்கள் நம்ம சொல்கிறோம் பாருங்களேன், இது வந்து இதுன்ட்டு இப்போ அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ப்ரைவேட் செக்டரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் டேவிட். நேற்று வந்த செய்தி நான் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராப் இருக்குல்ல, கிராப்பில் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் மெண்ட்ரின் ஸ்பீக்கராக இருந்தீங்கன்னா, மெண்ட்ரின் ஸ்பீக்கர் டிரைவராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நேற்று வந்தது நான் காமிச்சது நீங்கள் பார்த்தீங்கன்னா காமிக்கணும் 154 வழி நார்மல்னா நீங்கள் வரும் எந்த டிரைவ்னா வந்து 154 வழி. ஆனால் வந்து நீங்கள் மெண்ட்ரின் ஸ்பீக்கராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க 230 வழி கொடுக்குறானுங்க உங்களுக்கு. மலேசியா நாட்டில் மலேசியன்ஸு நீங்கள் வந்து கிராப்பில் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு வந்து மெண்ட்ரின் ஸ்பீக்கராக இருக்கணும். மெண்ட்ரின் ஸ்பீக்கர் யார் நிறையா இருக்கா நாட்டில், இது காமிக்கிறேன் டிவிட். அது நம்ம நீங்கள் பாருங்கள், இதை நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சில பேர். இதை வந்து நீங்கள் பாருங்கள், இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், மெண்ட்ரின் ஸ்பீக்கர் வந்து 230 போட்டிருக்காங்களா, இன்னொன்று இருக்குது, இதையும் நீங்கள் பார்த்துருங்க. இது புதுசு வந்துருக்கு, இதை நீங்கள் பாருங்கள். மெண்ட்ரின் சாதாரண ரைட் வந்து 14 வழி, மெண்ட்ரின் ஸ்பீக்கராக இருந்தால் 21 வழி. இது வந்து மலேசியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுடைய அரசாங்கத்தில் வந்து ஐ மீன் இந்த சோ கால் அடூன்ஸ் எம்பிஸ் எஸ்பெஷலி பார்லிமெண்ட்டில் போயிட்டு இதை வந்து எப்படி இந்த சிஸ்டமிக் ரேசிசமு, இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு சிஸ்டமிக் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் தான் சொல்லுவாங்க. ரேசிசம் இல்லை, இது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆர்எம்கேல எதனாச்சும் ஒரு பிளான் இருக்கா? நீங்கள் பார்த்தது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இல்லை சதீஷ், நீ என்ன அவ்வளோ பெரிய வார்த்தையை பேசிட்ட. நம்ம மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லாம் வந்து அதான் சொன்ன மாதிரி தான். அவங்க வந்து ரன்சாங்கன் மலேசியா 3 இந்தியன்ஸோட இதை பேசுனது வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லாம் உட்காந்து கோபிகாடா பேச்சு, பார்லிமெண்ட் கோபிகாடில் பேசுகிறாங்க. பார்லிமெண்ட்டில் கோபிகாடில் மினிஸ்டரை கூப்பிட்டு அவங்களுக்கு கோப்பிலாம் ஃப்ரீ வராங்க, எம்பி அங்கே உட்காந்துட்டு பேசுகிறாங்க, படம் காமிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம பார்க்குறவங்களாம் முட்டாளுமை. அது ஒரு போட்டுக்கிறாங்க, டிஸ்கஸிங் வித் RMP 13 வித்
ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 1 என்னமோ ஃபைனல் மினிஸ்டர் 2 அவர் கூட டிஸ்கஸ் பண்ணுறோம். அவர் கையில் கூட அவர் மேசை கூட இல்லை வச்சு பேசுறதுக்கு. அவர் வந்து சொல்லியிருப்பார் போக்கு சேத்தரா சின்னாங்களா கொஞ்ச நேரம் படம் பிடிச்சிக்குவோம், ரவுண்டாக உட்காடுறோம், ஒரு காஃபி குடிக்க போய் படம் பிடிச்சிக்குவோம் பேசுகிற மாதிரி. ஏன்னா ஒரு டேபிள் ஒரு அவ்வளோ கவர்மெண்ட்டில் வந்து பார்லிமெண்ட்டில் அவ்வளோ ஆஃபீஸுக்கு இருக்குது, அவ்வளோ மீட்டிங் ரூம் இருக்குது. நம்ம எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு எம்பியை பார்க்க போனதுக்கே நம்ம மீட்டிங் ரூமில் பிலி பிஞ்சாங்கில் வச்சு பேசணும். இன்ஃபேக்ட் வந்து அந்த அவங்களுக்குலாம் நம்ம போகிறப்ப இந்த எம்பிங்களுக்குலாம் வந்து ஒரு இந்த சூட் தைச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்றது, நம்பர் 1 இல்ல நம்பர் 1 சூட்டா இல்ல இதா தெரியல என்னமோ சூட்டு அது தைக்கிறதுக்கு கூட ரூம் இருக்கு. ஆனா மினிஸ்டர் ரஞ்சகான் மலேசியாவோ இந்தியன் எம்பிஸ் பேசுறதுக்கு உங்களை வந்து ஒரு கோபிகள்ல உட்காந்துட்டு இவங்க சொல்றத வந்து அதை நீங்க நம்புறீங்களா? பிஞ்சாங் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நல்லா வாயில வந்துடும் சதீஷ். நான் சேசி போட போறேன் ஏடுக்கே என்னைக்கே வந்து என்னை சொல்கிறாங்க என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்ட்டு. மரியாதை இல்லாத பேசுறதுக்கே எனக்கு பேசுகிறாங்க. அப்புறம் என் வாயில் கண்டதெல்லாம் வந்துருச்சுன்னா மக்களுங்க சந்தோஷமாக இருக்கும். அது இந்த மாதிரி கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். நான் கேட்டுற போகிறேன் நல்ல கேள்வி. உங்கள் மனசில் என்ன தோணுதோ அந்த கேள்வி நான் கேட்டுற போகிறேன். அது அவனுங்களுக்கு புரிஞ்சா சரி. நம்மளை ஏமாத்துறானுங்க சதீஷ், முழுக்க முழுக்க ஏமாத்துறாங்க இந்த சமுதாயத்தை சதீஷ். ஒரு டாக்குமெண்டேஷனு இப்போ வந்து ஒரு பட்ஜெட் வந்து 6 monthsல இல்ல ஃபர்ஸ்ட் டேலே ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த இயர் பேஸ்ட் நெக்ஸ்ட் இயரோட வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். என்ன ஒண்ணு இல்ல 11ஆம் மாசமே ஸ்டார்ட் பண்ணோம். ஆமா, இந்த பட்ஜெட் டேபிள் பண்ணி முடிஞ்ச உடனே அடுத்த பட்ஜெட்டுக்கான வேலை அடுத்த பட்ஜெட் ஆரம்பிச்சு. என்னன்னா அவங்களுக்கு வந்து அது எப்படி சொல்லுவாங்கன்னா டெபிசிட் சாரி சர்ப்ளஸஸ் இதுதான் காமிப்பாங்க. சர்ப்ளஸ்னு அது ஒரு இருக்குது ஒரு டாப்பிக்கு. ஸோ அதை காமிக்கிறதுக்காக தான் அது வந்து 6ஆவது மாதம் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அது 6ஆவது மாதம் ஃபைனலைஸ் பண்ணால் 10ஆவது மாதம் அவங்களுக்கு ராஃப்லி அந்த ஃபிகர் கிடச்சிடும். அதாவது தான் 11ஆம் மாதத்தோட ஹெண்டிங் இருக்கும். ஸோ அந்த எண்டிங்கை எடுத்து தான் வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து அந்த எண்டிங் கிடச்சிடும். ஸோ அவங்க வந்து இன்னொரு பட்ஜெட்டுக்கு வந்து ரெடி ஆவாங்க பாருங்க. ஸோ ரஞ்சகான் மலேசியாவுக்கு 3+னா 5 வருஷத்தோட ப்ரோக்ராம். ஏழு பட்ஜெட்டே சீக்கிரம் சேருவீங்க. 5 வருஷத்துக்கு அடுத்த 5 வருஷத்தோட ப்ரோக்ராம் வந்து இன்னும் திட்டம் இருக்குது. மலேசியா திட்டத்தில் இந்தியர்களுக்கு என்ன இருக்குன்ட்டு பார்லிமெண்ட் கோபிகளில் பேசுகிறானுங்க. இவனுக்கு தான் வந்து சீரியஸாக பேசியிருக்க போகிறாங்களா? இதெல்லாம் வந்து கம்பி கட்டுற கதை சதீஷ். உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க அங்கே பார்லிமெண்ட்டில் உட்காந்து ஏமாற்றிக்கிட்டு. ஆக்சுவலி இவங்க வந்து நம்ம சமுதாயத்தை பற்றி அக்கறையே இல்லை. இவங்களாம் என்ன செய்யணும்னா முதல் வெரி சிம்பிள், MIC காலில் போய்ட்டு அந்த பில்டிங்கில் வந்து எல்லாம் படுத்து காலில் கையை எடுத்து கோயிலில் நம்ம கும்பிடுவோம்ல, கோயில் பூரா முன்ன இப்படி எடுத்து கும்பிட்டுட்டு போவோம் பாரு. அந்த மாதிரி PSல MP எல்லாம் போயிட்டு தமிழ் MP இந்தியன்ஸ் MP எல்லாம் போயிட்டு MICயோட பில்டிங் இருக்குங்களா, அந்த பில்டிங் உள்ள ஏன்னா பூந்ததில்ல அந்த பில்டிங்கில் எங்கேயாச்சும் இருக்கும், கதவு இருக்கும் மெயினில். அங்கே எல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போங்க. தொட்டு கும்பிட்டுட்டு வந்தாலும் பரவாயில்ல. ஏன் அதை சொல்கிறேன்னா ப்ளூ பிரிண்ட்ன்றதே வந்து MIC டைமில் செஞ்சது, நஜீப் காலத்தில் செஞ்சது. MICயோட இன்புட் இருக்குது. மினிஸ்டர்லாம் அந்த டைமில் MIC இருந்தாங்க. MICயோட இன்புட் இருக்குது. அதை தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மினிஸ்டர் கோப்பிகளில் நைஸாக அப்படி பின்னால் கொடுத்துப்புட்டு நீ இதை மறைச்சி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சும்மா ஊர் பேச்சுக்கு என்னமோ கதமை இப்படி ரவுண்டில் உட்காந்துட்டு கோப்பி குடிச்சிட்டு பேசிவிட்டு சும்மா வெட்டி பேச்சு பேசி போட்டு இங்கே என்ன சொல்கிறீங்க, ரஞ்சகான் மலேசியா 3+ இந்தியர்களோட நாங்கள் சமைக்கிறோம், நம்ம போய்ட்டு என்ன சொல்கிறாங்க என்னவோ பண்ணுறோன்ட்டு. யாரெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளோ முட்டாளா மலேசியன்ஸ் இந்தியன்ஸு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? நம்ம ஒன்று 1940 இல்லை அங்கேயிருந்து வரும்போது அந்த காடாக இருந்துச்சு, ஒன்றும் தெரியாது, எங்கேயும் வந்து விட்டோன்னு தெரியுமா, என்ன பண்ணுறது தெரியாமல் உடுப்பு பிடிச்சி சாப்பிட்ருந்தேன். அந்த காலம் நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க? நம்ம ஆளுங்க எவ்வளோ ப்ரொஃபஷனல் இருக்காங்க தெரியுமா? 75% சதீஷ், 75% 80% மட்டும் நம்ம வந்து ஒர்க்கிங் கிளாஸாக இருக்கும். ஆமாம், ஓகே. அந்த டேட்டா தெரியுமா என்னன்னு தெரியல. ஒரு 15% வந்து ப்ரொஃபஷனல்ஸு, லாயர்ஸு, டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, அக்கௌண்டன்ட்டு. ஸோ இந்த கேட்டகரி ஒரு 15%. அந்தாண்ட நீ பார்த்தோன்னா 75, அந்தாண்ட ஒரு 10 to 15% வந்து 10% வந்து ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி. அவங்க வந்து எல்லாம் SME பெரிய பெரிய பிஸ்னஸ் இதில் இருக்காங்க. இல்லைன்னு இல்லை சதீஷ், இதுதான் நம்மளோட சினாரியோ. இந்த சினாரியோ வச்சு தான் நீ வந்து RMK பற்றி பேசணும். இது மட்டும் எவனுமே அதை திறக்கல. 85% வந்து 75 to 80% வந்து ஒர்க்கிங் கிளாஸ். நம்ம யார்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அரசாங்கத்தில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், ஆனால் செக்டரில் ப்ரைவேட் செக்டரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ரைவேட் செக்டரில் வேலை செய்கிறோம், அது மீன்ஸ் அது வெரி குட். வேலை செய்கிறோம் பெரிய பிஸ்னஸ்மேன் பயங்கரமாக பணக்காரங்களை நம்ம வேலை செய்கிறோம். பட் அதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரெங்காக இருக்குது. இப்போ எல்லா வீட்லேயும் வந்து பருப்பும் சோறும் வந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்பி தான்
தட் மீன்ஸ் அதை எப்படி வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் படுத்தணும் தான் இருக்குது. அதனால தான் சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து காஜி மினிமம் கொடுத்தா எஃபெக்ட் அந்த மிலே வேலை செய்கிற வச்சு தான் அதை பேசுகிறாங்க. அவங்களோட செக்டர் பற்றி கவர்மெண்ட் செக்டரில் நிறையா இருக்காங்க, அதை நல்லா கவனிச்சிக்கிறாங்க, நல்ல நிறைய சலுகைகள் இருக்குது. ஆனால் ப்ரைவேட் செக்டரில் அது இல்லை. ஸோ ப்ரைவேட் செக்டரில் வேலை செய்கிறது மிலை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. வேலை செய்கிறாங்களா, ஜனத்தொகை இருக்குது, வேலை செய்கிறாங்க. பட் அவங்களுக்கு வேற மாதிரி ஸ்கில்லாம் கொடுத்துட்டு அவங்களை வேற மாதிரி கொண்டு போகிறாங்க. பூமி புத்ரா, டசார் பூமி புத்ரா, அது இதுன்னு கொண்டு போகிறாங்க. ஏஎஸ்பி, அமனசாம், பூமி புத்ரா. நம்மளுக்கு வந்து இது வேண்டியது என்ன தெரியுமா சதீஷ்? ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சதீஷ் நம்மளுக்கு. அதனால தான் எஜுகேஷன் நம்மளுக்கு சரியான இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன்னா அவங்க வந்து அது ஒரு 3 கிளாஸில் வந்து நல்லா படித்தாங்கன்னா அவங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ் போயிடுவாங்க. இன்னொன்று வந்து நல்லா பணம்லாம் இருக்குது, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு போயிடுறாங்க. அறவே ஒன்றும் இல்லை, என்ன இருக்குது நம்மளுக்கு டிவேட். அதை வந்து எப்படி வலுப்படுத்தணும், எப்படி வந்து இந்த வேலை எடுக்கும் போது மென்ட்ரின்னு அது நொட்டை இதெல்லாம் சொல்லி எடுக்கிறாங்களா, ஸோ அதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இந்த 5 வருஷத்தில் வந்து இன்னும் நிறையா ஸ்கில் ஒர்க்கர்ஸு சம்பளம் வந்து ஒரு அவங்களுக்கு நீ பேசலாமா சதீஷ்? பேசுறது தானே சதீஷ். இது கவர்மெண்ட்க்கு ஐடியா கொடுக்கறது தான். இது வந்து முதல்ல வந்து என்கேஜ் பண்ணியிருக்கணும். இல்லை பார்லிமெண்ட்ல வந்து பண்ணாங்க கேட்டது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது மேய்த்து அவன் கேட்டுக்கிறான், நீ கேளு அதை போயிட்டு. எங்களுக்கு வந்து இதில் ஒன்றுமே கான்கிரீட்டான பிளானே இல்லை. என்ன பிளான் இருக்கு? இவ்வளோ பேர் இருக்கானுங்களா? ஆனால் அன்வாரை பற்றி பேசிட்டா வந்து புதுன்னு வந்துடுறீங்க. ஆனால் அதை தவிர தருமா, அன்வார் இறங்க தேவையில்ல, பிடுங்க தேவையில்லைன்னு உங்களுக்கு சொல்ல தெரியுது. இந்த சமுதாயத்தை வந்து தருமா முழுக்க இது வந்து அயோக்கிய. இந்த ஹோல் டாக்குமெண்ட் இந்த 211 பேஜ்ல இந்தியான்ற வார்த்தையே வந்து 14 தாட்டி தான் வருது. அதுலயும் 2 வந்து இண்டெக்ஸ்ல வந்து 4 இண்டெக்ஸ்ல வந்துருச்சு. இன்னொன்று வந்து இந்தியாவை சொல்றாங்க. மொத்தம் 9 இடத்துல தான் இந்தியான்ற வார்த்தை வந்திருக்கு. அதில் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ப்ளூ பிரிண்ட் அந்த வார்த்தைங்களோட சேர்த்து. ஸோ இந்தியர்களை வந்து முழுக்க புறக்கணித்தது தான் ரச்சங்கன் மலேசியா கத்திகா பிளாஸ். இது வந்து உன்னை சப்பை கட்டி அப்படியே தசை திருப்புறானுங்க மக்களை வந்து. அதை முதல் பேசுனது அந்த மே 13 வச்சு என்னமோ வந்து எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்க மாதிரி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அது ஒன்றும் இல்லை சதீஷ். யூசி எம்ஐசிக்கும் டிஏபிக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அன்னெசரி பிரச்சனை. ரைட்டா? அப்படி டைவர்ட் பண்ணிட்டாங்க டோட்டலாக. டைவர்ட்லாம் எம்ஐசி வந்து அது உனக்கு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கலன்னா நீ கிளம்ப வேண்டி தானே, டிபார்ட் பண்ண கூப்பிடுறாங்க, அவங்க வந்து ரோடு போடுறாங்க, டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க பாரு. டைவர்ட் திரும்ப இது முழுக்க எம்ஐசி முடிஞ்சிருச்சு. அவங்க முக்கிய வராங்களோ வரலையோ அது அவங்க பிரச்சனை. நாங்கள் அந்த சமுதாயத்தை காப்பாற்றுவோம், உங்கள் கூட நாங்களும் தான் சொல்லியிருக்கோம், சமுதாயத்தை காப்பாற்றுவோம், உங்கள் லட்சணம் தெரிஞ்சு நாங்கள் கழட்டிக்கிட்டோம், காப்பாற்றுங்கடா, போய் காப்பாற்றுங்க, பேசுறீங்களா போய் காப்பாற்றுங்க. இது வந்து ஒன்றுமே இல்லையே, காவடியால இருக்காங்க. இது வந்து இவங்க வந்து நம்மளை பேசணுமா, எங்களோட அதிருப்தி உங்களோட எங்களுக்கு அதிருப்தி இருக்குதான். எங்களோட அதிருப்தி வந்து எங்களோட சம்மந்தப்பட்டது இல்லை. எங்களை மட்டும் அவன் வந்து கிளியராக காட்ட ஆரம்பிச்சுனா, அவன் சமுதாயத்துக்கு நீ குரல் கொடுத்தனா இதான் நீங்கள் அந்த சமுதாயத்துக்கு குரல் கொடுக்குறவனா அவன் ஒதுக்குறானா, சமுதாயத்தை ஒதுக்குறான்னு அர்த்தம். அதை தெளிவாக செஞ்சானுங்களா இல்லையா? நம்ம வெளியாகி கொஞ்ச நாளில் வந்து மினிஸ்டர் போஸ்ட் எடுத்தானுங்க டேவிட். நம்மளை சொல்கிறாங்க, நாங்கள் அதுக்கப்புறம் தான் அடிக்கவே ஆரம்பித்தோம். எடுத்தானுங்களா மினிஸ்டர் போஸ்ட் எடுத்தானுங்க. அப்புறம் இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், ஆர்எம்கேன்றது ஒரு நாட்டுடைய ஒரு பாலிசி பேப்பரில் ஒன்றுமே நத்திங் கான்க்ரீட் ஃபார் இந்தியன்ஸ். கான்க்ரீட்னா என்ன டேவிட்? ஒரு சட்டம் கொண்டு வருவோம். இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், ரேஷியல் ப்ரெஜுடிஸ் ஃபேஸ் பண்ணுற இந்தியன்ஸோட நிலைமையை வந்து நம்ம மாற்றுவோம். இது வந்து நான் சொல்லல டேவிட், ரேஷியல் ப்ரெஜுடிஸ் வந்து இந்தியர்களுக்கு எதிராக இருக்குன்ட்டு பல ஸ்டடீஸ் வந்து சொல்லுது. எல்லாமே ரிசர்ச் சென்டர் செஞ்சது தெரியுமா. இந்தியன்ஸ் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கு. இல்ஹாம் செஞ்சுருக்காங்க, இல்லாமல் மிர்டேகா சென்டர் செஞ்சுருக்காங்க, அது இன்னொன்று டருலேசானா, இவங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கான ஒரு பிளான் இல்லை. முன்னாடி டேவிட் தமிழ் ஸ்கூலுங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று நான் படித்தேன், நாட்டில் வந்து 888 தமிழ் பள்ளி இருந்து இன்றைக்கி 527 இருக்குது. 527ல் 300க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகளில் வந்து 150க்கும் குறைவான மாணவர்கள். எஸ்கேஎம்னாலே வந்து 350க்கு குறைவாக உள்ளவங்க, 150க்கு கீழே. எஸ்கே 300க்கும் மேலே 150க்கு குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. நேற்று நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பேரால் ஒரு தமிழ் பள்ளியில் 10 பேர் 7 பேர் 8 பேர். இதெல்லாம் வந்து நகர்ப்புறத்துக்கு மாற்ற திட்டத்தை நீங்கள் கொண்டு வரலாம்ல. எல்லாம் ஏர்பனைசேஷன் நடக்குது பாருங்கள். பிங்கீர் பண்டாரில் இப்போ நீங்கள் பெரிய பண்டாரெலாம் தமிழ் ஸ்கூலில் இடம் கிடைக்க மாட்டேது. என்ன ஸ்கூல் அது? பெருமாத்தாங் திங்கிலாம் வந்து ஆளுங்க வந்தாங்கன்னா ரிஜெக்ட் தான் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து தாசை பெருமாய்க்கு போங்க, அல்மாவுக்கு போக மாட்டாங்க. அல்மா என்ன மாதிரிச்சு நோண்டு ஸ்கூலு, பிள்ளைங்களுக்கு வந்து தடல் இருக்கணும், அந்த இதெல்லாம் இருக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து ஒரு பிளான் கொண்டு வந்துருக்கலாமே. நீ பேசி சொல்லியிருக்க வேண்டியதானே, ஓகே தமிழ் ஸ்கூல் டெவலப்மெண்ட்க்கு ஓவர் த 5 இயர்ஸ், இந்த வாட்டி எங்களுக்கு பட்ஜெட்டில் நீ ஒன்றும் கொடுக்கல,
பட்ஜெட்டில் ஒரு காசு இல்லை தமிழ் பள்ளிகளுக்கு தெரியுங்களா? நஜீப் கொடுத்தது, மகாதீர் கொடுத்தது, மொய்டீன் கொடுத்தது, இஸ்மாயில் சபருக்கு நீ வந்து ஒன்று கூட கொடுக்கல அன்வார் வந்த பிறகு. ஸோ 5 years ஓவர் த 5 years வந்து ஒரு 100 million, 100 அது 20 million சின்னது தான். ஆனால் ஒரு ஸ்கூலை மாற்றலாம் டேவிட். ஒரு வருஷத்துக்கு 4 ஸ்கூலை மாற்றினாலே 5 வருஷத்துக்கு 20 ஸ்கூலை வந்து நகர்ப்புறத்துக்கு மாற்றிருக்கலாம். 5 million வச்சுக்கிட்டா 5 பேருக்கு 20 million. அதுக்கு கூட துப்பு இல்லை டேவிட் இவனுங்களுக்கு. ஸோ த RMK 13 இஸ் அ கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் இந்தியன்ஸ் டேவிட். ஓகே சதீஷ், நான் நினைக்கிறேன் நம்ம இது பேசிட்டோம், ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம், என்ன முடியட்டும். இப்போ டிபேட் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வல்லவர்கள் புல்லவர்கள் புழுவாண்டிகள் இவர்கள்லாம் என்ன பேசிட்டு இருப்பாரு எல்லாத்தையும் கேட்டுட்டு அடுத்தது வரோம். இன்னும் நிறையா இருக்குது உள்ளுக்கு. இதை பேசணும். இதை விட்டுப்புட்டு நாய்மே எங்கே போய் கத்திட்டு இருக்கக்கூடாது பார்லிமெண்ட்டில். அன்னெசரியான விஷயத்துக்கு அது நாய் தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்கிறது இல்லை. அன்னெசரியான விஷயம் அந்த நாயை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. அது நன்றி உள்ள ஜீவன், சமுதாயத்துக்கு நன்றி. யாராச்சும் இந்த சமுதாயத்துக்கு நன்றி கூட இல்லை பாருங்க இவனுங்க. அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறது? நீங்கள் நாய் வந்து நன்றி உள்ள மிருகம். இவனுங்க வந்து சமுதாயத்துக்கு வந்து துரோகம் பண்ணுறானுங்க. அடிவே நாய் வந்து ஒரு காலம் நீங்கள் வளர்த்தீங்கன்னா சோறு போட்டிங்கன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணாது. கோட்டான் கோட்டான்னு சொல்கிறது கூட வந்து தரல. இது வந்து ஒரு ஜந்துக்கள் தான் நீங்கள் சொல்லணும். ஒரு விஷ ஜந்துன்றாங்களே அந்த மாதிரி இது வந்து வித்தியாசமான ஜந்துக்கள். ஸோ ஒரு வித்தியாசமான ஸ்பீசிஸ். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் டேவிட். இவங்க வந்து கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்ட் சொன்னால இவனுங்க வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர். பட் ஒரு விதத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இதுதான் சமயம் தெரியணும் உங்களோட எம்பிங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு. எத்தனை எம்பி இந்தியன் எம்பிஸ் நான் சொல்கிறேன் கேளுங்க. பத்து எம்பி, சகாமாட் எம்பி, ஜலுத்தோங் எம்பி, பத்துகாஜா எம்பி, அப்புறம் வேறு யார் இருக்கா, தாப்பா சரவணன் இருக்கார், அண்டாட சுங்கைசிப்பூட் எம்பி, சுங்கைசிப்பூட் அமுசயாங் அவர் வந்து அதில் பிஸியாக இருக்கார். அப்புறம் வேறு யார் இருக்கா, குலா இப்போ பராட் எம்பி. அப்புறம் மொத்தம் 9 பேருங்களில் இப்போ பராட் அவ்வளோதான். இது நான் ஒன்றும் சொன்னேன்னா சகாமாட் ஜோஹரில் வந்து வேறு யார் இருக்கா, பஹாங்கில் இல்லை, நகரி சமிலானில் இல்லை, இருந்ததெல்லாம் போச்சு நமக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன் டேவிட். இது இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து RMK பாருங்களேன். இவனுங்க வந்து இது எல்லாத்தையும் ஃபெயிலியர்னு சொன்னது நம்ம இதில் இவனுங்களை ஃபெயிலியர்ன்றோம். புதுசாக வந்து நேற்று ஒருத்தர் வந்து பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு. சுட தகவல். மித்ரா வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் வந்து தலைமைத்துவம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவோட சேர்மேன் போய்ட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு வாங்க நீங்கள். இல்லை அதான் மித்ராவோட சேர்மேன் வந்து அவர் சொல்லிக்கிட்டாரு எனக்கு தகுதி இல்லை. அடுத்த டாபிக் அதுதான், அது எனக்கு தகுதி இல்லைன்ட்டு. மித்ரா வந்து ஐயோ அதான் சதீஷ், நான் வந்து என்னோட கருத்து வேறுபாடு வேறு சதீஷ். இந்த மித்ராவில் எல்லாம் நினைப்பீங்க, நான் என்னோட ஆக்சுவலி டோட்டலாக டிஃப்ரெண்ட். நம்ம நிலையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். மித்ரான்றது வந்து நம்மளுக்கு தேவையில்லை என்னோட கருத்தில். 100 மில்லியன் வச்சு நம்மளை ஏமாத்துறானுங்க. தேர்ஸ் அ பில்லியன் கணக்கில் வேறு டிபார்ட்மெண்ட் வேறு ஏஜென்சியில் இருக்குது. அது வந்து சத்தம் இல்லாமல் சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு போய் சேர்ந்துருது. பட் நம்மளுக்கு வர்றதில்லை, இந்தியன்ஸுன்றது அவங்க வர்றதில்லை. ஏன்னா அங்கே தான் நீ ஒதுக்கிட்டியா தனியான்ட்டு. ஸோ நான் நினைக்கிறேன் என்னன்னா சதீஷ், இதை ஃபெயிலியர் வந்து நினைக்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது. எத்தனையோ திட்டம்னு சொன்னாங்க, அது டிக்டாக்ல நாரிக்கிட்டு இருக்குது மித்ரா பேர். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டில் கடைசியாக வந்து நான் 14 வந்து இன்னும் குறைச்சி எத்தனை தான் சைன் வச்சு கொடுத்துருக்காங்க. இத்தனை மாதம் இன்றைக்கி தேதி வந்து 8வது மாதம் மறுபடியும் கேட்க முடிய போகுது. பார்க்க போனால் 3ஆம் மாதம்லாம் இது ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்கணும். 3ஆம் மாதமே கொடுத்துருக்கணும். மீட்டிங் வச்சுட்டு கொடுத்துருந்தா தான் அதோட ப்ரோக்ரெசிவ் இருக்கும். ஒன்றும் துருவான டைம் இதுதான். பட் இருந்தாலும் சதீஷ், நான் ஏன் சொல்கிறேன் மித்ரா வந்து நம்மளுக்கு தேவையில்லைன்றன்னா, நம்மளுக்கு வந்து 100 மில்லியன் தேவையில்ல சதீஷ், நம்மளுக்கு வந்து நிறையா தேவைப்படுது. ஸோ என்ன செய்யணும்னா மித்ரா வந்து ஓகே மித்ரான்னு தோந்துட்டீங்க, பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் கீழே வைங்க, அது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வைங்க, ஒன் ஸ்டாப் டிபார்ட்மெண்ட்டாக வைங்க. அந்த ஒன் ஸ்டாப் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் என்ன அவங்களால செய்ய முடியும்? அவங்க வந்து காசு கொடுக்கக்கூடாது உங்களுக்கு, அவங்கள்ட்ட ஃபண்ட் வைக்க வேணாம். ஃபண்ட் வச்சு எங்களை அவமானப்படுத்தாதுங்க, போதுண்டாடி அந்த பிச்சை காசை கொடுத்துக்கிட்டு பிச்சைக்காரமாக இழுத்து அது கொடுக்குறது கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு நாரிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து மாற்றம் இருக்கா? சோசியல் எக்கானமி மாறிடுச்சா? இத்தனை காலமாக எந்த ப்ரூஃபும் இல்லை. திடீர்னு ஒருத்தனை காப்பிங்க, ஏதோ இவன் வந்து பயங்கரமாக போயிட்டானோ, இவன் வந்து பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கானே. அதில் நம்மளுக்கு வந்து டேட்டாவாக கேட்குறோம். எத்தனை பெர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி இந்த மித்ரா மூலியமாக இந்த சமுதாயம் வந்து பயங்கரமாக வாழ்க்கையில் முன்னேறியிருக்காங்கன்ட்டு அதை வந்து நம்ம காமிக்கணும். அதை நீ காமிக்காத மட்டும் நம்ம கூட தான் சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாமே. பட் நான் என்ன சொல்கிறேன்னா மித்ரா தேவையில்லை நம்மளுக்கு. புட் அ சைட் மித்ரா. ஃபன் வேணாம். பிரைம் மினிஸ்டர் வந்து நம்மளுக்கு பிச்சை காசு 100 மில்லியன் கொடுக்க வேணாம், ஒதுக்கு ஓரமான்ட்டு. என்ன செய்யணும்னா சதீஷ், மித்ரா வந்து பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் கீழே, அதுதான் முக்கியமான டிபார்ட்மெண்ட். அப்போ தான் வந்து மெத்த மினிஸ்ட்ரிலாம் பயம் இருக்கும். இது பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் கீழே இருக்குது. என்ன செய்யலாம்னா ஒன் ஸ்டாப் சென்டராக செய்.
எல்லாம் பெரும்பாலும் இந்தியன்ஸோட இஷ்யூ சதீஷ் எதோ இருந்தாலும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதோ, ட்ரைனிங் சம்மந்தப்பட்டதோ, ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டதோ, எடுகேஷன் சம்மந்தப்பட்டதோ வை அங்கே கொண்டு போய் என்ன செய்யலாம்னா அவங்களோட சொக்கங்கன் லெட்டரோ சரி அவங்களோட அக்னாலேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ரி கொடுத்தாகணும். இப்போ வச்சுக்கேன் சதீஷ், டிவேட் செய்கிறாங்க, ஒரு என்ஜிஓ வந்து ப்ரோக்ராம் செய்கிறாங்க, மாலை கட்டுற ப்ரோக்ராம் செய்கிறாங்க வச்சுக்கேன். அது வந்து சரியான பேப்பர் ஒர்க் வந்து மித்ராவுக்கு வந்துச்சுன்னா மித்ரா என்ன செய்யணும், யார் அடுத்த அந்த கமெண்ட்ரியன் எதுக்கு இல்லை அது போகுது, இந்த கமெண்ட்ரியானில் வந்து ஃபண்ட் இருக்குது, நான் வந்து உனக்கு வந்து இன்டாஸ் பண்ணி கொடுக்குறேன் பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் லெட்டரோட, நீ வந்து இவங்களுக்கு இந்த ஃபண்டை நீ கொடுத்தாகணுன்ட்டு. சதீஷ் தட்ஸ் அ ஃபேரான வேலை சதீஷ். இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க, என் பிள்ளைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண காசு இல்லை, ஓ இல்லையா வாங்க ஒன் ஸ்டாப் சென்டர் மித்ரா இருக்கு, ஸ்டாப் பண்ணிட்டு மந்திரிக்கு சேத்தானு கொடுத்து நீ வந்து இவங்களை வந்து சீக்கிரம் பாரு. இல்லை ஒரு ஃபன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல ஃபன் இருக்கும், இந்த இடத்துல நீ வந்து அவங்களுக்கு அக்னாலேஜ் பண்ணி கொடு, இங்கே போய்ட்டு இந்த இடத்துல உதவி அங்கே எடுத்துக்கிட்டு டயாலிசிஸ் அங்கே எடுத்துக்கலாம், படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கும் எடுத்துக்கலாம், யூனிவர்சிட்டி பிள்ளைங்க வருது, இனியா வந்து பிச்சைக்காரமை 1000 வழி ஒரு ஒன் ஆஃப் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏய் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அவங்களால லேப்டாப் வாங்காமல வா, எஜுகேஷன் மினிஸ்டர் என்னத்துக்கு இருக்கான், ஒரு ஃபண்ட் அங்கே ஒதுக்கு, எல்லாத்துக்கும் கூட, எல்லா பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் கூட கொடுக்கறதுக்கு வந்து நீ அவங்க கேட்கும் போது கொடுக்க மாட்டாங்களா, என்ன டாக்குமெண்டேஷன் அவங்களுக்கு தேவையோ நீ அசஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து நீ எடுத்துட்டு போயிட்டு பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் லெட்டர் போனுச்சுன்னா அந்த ஃபண்டை கொடுத்தாங்கன்னா அது நினைக்கிறேன் ஒன்றும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், யாருக்குமே பிரச்சனை இருக்காது சதீஷ். என்னமோ இவனுங்க 100 மில்லியன் வச்சுக்கிட்டானுங்களாம், அது ஏன் தெரியுமா நாசமா போனுச்சு அந்த மித்ரா, இது மட்டும் செய்ய முடியல சொல்லு பார்ப்போம், ஏன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரபாகரனாச்சும் ஏதோ கொஞ்சம் ஓகே, அந்த அந்த முகம் ஜாடா கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்தாண்ட வந்து அவன் பேர் என்னது யார் 100 MP யாரு யூனிஸ் வந்து இது போயிட்டு உட்காந்துருக்க, யூனிஸ் வந்து அது எம்பியான்னு யாருக்கும் தெரியாது, திடீர்னு எங்கேயாச்சும் ரோட்டில் நடந்தா அவரே நான் எம்பின்னு சொல்லிக்கிட்டா அந்த மாதிரி ஒரு தோற்றம் அவர். ஏன்னா யாருக்கும் ரொம்ப பேர் தெரியும், யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் வச்சுப்பாங்க, யாரோட சகமாட்டுக்காரங்களுக்கே தெரியுமா தெரியாது தெரில, ஓட்டு போட்டவங்களுக்கு தெரில, அவருக்கும் சொங்கோ போட்டுட்டு வாஜி முளை போட்டுக்கிட்டு நாங்களாம் வந்து சகமாட்டில் போயிட்டு கடையில் உட்காந்தா யாரோ ஒரு சின்ன பையன் வந்து உட்காந்துருக்கான் போட்டுருக்குன்ட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, அங்கே உள்ள மக்கள் தான் யாராச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆனால் அதோட சனியம் பிடிச்சி உட்காந்துருக்காங்க, பேரு அதில் தான் வருது, அவன் தொட்டதெல்லாம் உருப்படாமல் தான் போகும், தொட்டதெல்லாம் உருப்படாமல் போடுது வந்து இண்டோமெண்ட் போட்டில் உட்காந்து கடைசியா இவன் உருப்படியே இல்லைன்னு சொல்லி, பட் என்ன பண்றது நீ டிஏபியில் அவ்வளோ நாளாக இருந்துட்ட, தவுக்கைக்கு ரொம்ப பேக்கை தூக்குற, அடுத்தது என் பேக்கை தூக்குவேன், ஸோ அதெல்லாம் நீனே தலைவராரு, ஆனால் வந்து உன்னால வந்து பெர்ஃபார்மன்ஸ் உன்னால பண்ண முடியலன்ட்டு 9 பேர் கொண்டு போய் திணிக்கிறாங்க. சரித்திரத்திலே வந்து பிணையங்களை வந்து 19 பேர் பாட் ஆஃப் இந்து என்டாமெண்ட் போட் இருக்கிறது சரித்திரம். அது சார் கிழிக்க முடியாத 19 பேர் சேர்ந்து கிழிக்க முடியாது, 19 சேர்றாங்க. ஏய் சதீஷ் உனக்கு தெரியுமா ஆட்சிக்குழு உறுப்பினர் இருக்காங்களா, எக்ஸ்கோ ஒரு நெகிரியே ஒரு ஸ்டேட்டே வந்து ரன் பண்றது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், அதுல வந்து சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், 11 பேர், எஸ்கோ எல்லாம் 11 பேர் தான், 11 பேர் ஒரு ஸ்டேட்டே பாக்குறாங்க. ஒரு எம்பி இவ 2 MP வீணா போன அடுன்னு எல்லாம் இருக்கானுங்க, இவனுங்களால பார்க்க முடியலன்ட்டு இன்னொரு தொக்கோ தம்பா வேற, இன்னொரு 9 பேர் 19 பேரை வச்சு அவனை போயிட்டு வச்சிருக்காங்க பாரு எங்க மித்ரால. அதான் அவர் சொல்றாரு we are very transparent, நாங்க அவரு பிரபாகரனை பார்த்தா we are very transparent. ஏய் நீ டிரான்ஸ்பரண்டா இரு, நீ இல்லாம போ, ஆனால் பேர் சேரணும்ல, டிரான்ஸ்பரண்ட் புக்கை திறந்து பார்த்துட்டு காசை கொடுக்குமா, ஒன்றா ஒரு இங்கேட்டா எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா எப்படா நம்ம சமுதாயம் முன்னேறப்படும். இல்லை அந்த காசே வரலன்னு சொல்கிறாங்க மித்ரா கிட்ட, அது வந்து ஒன்று அதை பற்றி பேசணும், பற்றியா அதை பற்றிலாம் பேசல. இப்போ காசு இன்னும் வரலன்னா அதை பற்றி நீ கேட்கணும், பார்லிமெண்ட்டில் போய்ட்டு வர இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவ் இதை பற்றி கேட்டிருக்கணும், ஏன் வந்து இன்னும் காசு வந்து மித்ராவோட காசு வந்து இது வரைக்கும் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இஷ்யூ பண்ணாமல் இருக்கீங்க, இதை கேட்கலாம், அதை கேட்கல. தென் ஆப்வியஸ்லாம் அவனுக்கு வந்து எதனாச்சும் ஒன்று மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு பார்லிமெண்ட்டில் கத்திக்கிட்டு தஸ்தரிப்பிக்கிட்டு இப்படியே வாழ்றவன் அவன் வாழ்க்கையே வந்து இப்படிதான், சட்டமன்றத்தில் இருக்கிறப்பையும் அப்படிதான் அம்னோ செலாக்கானுவான், அப்புறம் சொல்லுவான் பார்லிமெண்ட்ல போயிட்டு வந்து பாம்பையும் அம்னோவையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் அம்னோ தான் அடிக்கணும், அவன் சொன்னது யார் ஒரு அம்னோ வந்து பாம்பு மாதிரி, அது வந்து ஒரு 2 வாட்டி நம்பி கொத்து வாங்கக்கூடாதுன்னா, ஆனால் அம்னோ கொடி தூக்கிட்டு பரிசா நேஷனை கொடி தூக்கிட்டு ஆட்டுவான். ஸோ இது இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட பொழப்பு வாழ்ந்துக்கிட்டு சமுதாயத்துக்கு வந்து துரோகம் பண்ணுறதை விட
வெளியே வந்துட்டு அவனுங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அது ஒன்றும் எவ்வளோ நல்லா இருக்குது எனக்கு. ஸோ நீ வர என்ன அவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லிட்ட, எவ்வளோ பெரிய வார்த்தை அது. அவன் தௌக்கே சொல்லலாம் வெளியாக முடியுமா? தௌக்கே சொன்னாரா சூடு கொடுத்தாரா அவர் பேசுவார், இல்லைன்னா எவனும் பேச மாட்டானுங்க. இது மித்ரா வந்து நான் என்ன நினைக்கிறேன், மித்ரா ஃபெயிலியர் வந்து தலைமைத்துவம். மித்ரா ஃபெயிலியர் இஸ் பிகாஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் நான் தான் சொல்கிறேன் நடுவே பிரைம் மினிஸ்டர் சொல்கிறேன், பிரைம் மினிஸ்டர் சொல்கிறதுக்கு தைரியம் சைன் வச்சா தானே ஃபன் வரும். சி இப்போ ஃபன் வராததுக்கு காரணம் பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அண்ட் மித்ரா வந்து டைரக்ட்லி அண்டர் த பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட். சி என்ன கேட்டிங்கன்னா டேவிட், மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான், அன்வாருக்கு வந்து இந்தியர்கள் மேலே என்னமோ ஒரு கருவமா ஒரு கடுப்பா என்னன்னு தெரியல, என்னமோ இருக்குது ஃபார் சம் ரீசன்ஸ். நம்ம என்ன பண்ணோன்னு தெரில டேவிட். நம்ம சமுதாயம் வந்து அன்வாருக்கு வந்து ரொம்ப லாயலாக இருந்து ஒவ்வொரு முறையும் வந்து நம்மளை ஏளனப்படுத்துறதா இருக்கட்டும், அவமானப்படுத்துறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அநீதி தொடர்ந்து மறுபடியும் நமக்கு அநீதி பண்ணிட்டு இதெல்லாம் செய்கிறது வந்து அன்வார் தான். இப்போ இந்த பத்தியே கொண்டு வந்தது ரவி, பத்தியே படித்தா தான் மெட்ரிகுலேஷன் கிடைக்கும் அப்படின்னு அந்த இது கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு வந்து முந்தானேத்து நான் வந்து என்னால் நம்ப தகுந்த வட்டாரம் ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆனது இப்போ ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10ஆம் தேதி நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷனுக்கு இது வரைக்கும் நம்ம பிள்ளைங்க 500 கூட தாண்டலையாண்டிவி. 2600 கொடுத்த நஜீப் கொடுத்தது இன்றைக்கி 500 கூட தாண்டலையா. அதுவும் அந்த பத்தியன்ற அடிப்படையில் வந்து போய் அதுலேயும் ஒரு ஆய்வான்லாம் பண்ணி 500 பேர் கூட தாண்டலையா. இதுதான் நம்ம சமுதாயத்துக்கு இது அயோக்கியத்தனமாக இல்லையா அடிவி. இதை ஏன் சொல்கிறதுக்கு எவனுக்கும் தைரியம் வர மாட்டேது பார்லிமெண்ட். சதீஷ், அந்த உனக்கு தெரியுமா சதீஷ், அந்த தியோ பேங்காக் வந்து ஸ்லாங்கோட SPRM 7வது மடியில் தானே, 7ஆம் மடியிலேருந்து நான் வந்து அன்றைக்கி நம்ம பார்லிமெண்ட் போயிருந்தோமே, இந்த சைடு இந்த உயரமான பில்டிங் இருக்கு, அதில் தான் அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு அதெல்லாம் இருக்குது பாரு. என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல காரியம் ஒன்று செய்யுங்க. எந்த MP டிகிரி இருக்கிற பார்ப்போம், அந்த டிகிரி மாச்சு நேராக மேலே கடைச்சி மேலே ஜன்னலில் திறந்துட்டு அங்கேருந்து குதிச்சிருங்கண்ணா தயவு செஞ்சு. பொழைச்சிக்கிட்டிங்கன்னா நாங்கள் மக்கள் எல்லாம் அவங்கள ஆதரிக்கும். சரி, பாய் எலெக்ஷன் வந்து உங்கள் கட்சி தோற்றுறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், ரொம்ப இன்னும் ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 3 வருஷம் 36 மாதம் டேர்ம் முடிஞ்சிருச்சுன்னா வந்து அதுக்கு அண்டாண்ட வந்து பார்லிமெண்ட் வந்து சீட்டு வந்து வெக்கேன் ஆகுது பாருங்களேன். ஸோ இன்னும் ஒரு 3 மாதம் 3ஆம் மாதம் இன்னும் ரொம்ப இல்லை, ஒரு 90 நாள் வெயிட் பண்ணுங்கள். 100 நாள் சென்று பார்லிமெண்ட்டுக்கு மீட்டிங் போகிறேன், அதுக்கப்புறம் எகிரி குதிச்சிருங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். மானகட்ட பொழப்பு சதீஷ், இது உண்மையிலே மானகட்ட பொழப்பு. இது எகிரியுமே இல்லை பேசுறதுக்கு. அஃப்கோர்ஸ்லாம் ஒரு கவர்மெண்டாக இருக்கும், நம்ம அந்த கவர்மெண்ட் கிரிட்டிக் பண்ணக்கூடாது. கிரிங்கரிங்காக செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க பச்சையாக நம்மளை வச்சு, அது கூட கேள்வி கேட்கலாம். சரி சதீஷ், அது நம்ம டாபிக் உள்ள போயிடுவோம், ரொம்ப ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். சதீஷ், இன்னொன்று பார்த்தனா சதீஷ், ரொம்ப முக்கியமானது தான் சதீஷ். இது வந்து உண்மையாக கடுப்பாக இருக்குது சதீஷ். இதையும் ஆத்திரம்லாம் வருது நினைக்கிறேன். அந்த வீடியோ நீ போடணும், அந்த வீடியோ கொஞ்சோடு போடு. ஆனோயோன்றவங்க ஒரு பயங்கரமான கடவுள் இப்படி கையெடுத்து கும்பிட்ற கூட்டங்களை இந்தியன்ஸ் DAPயில் இதை நான் வந்து இது ஸ்பெஷலாக நான் போகிறேன் DAP காரணங்களுக்கு. இவங்க ஒதுக்கு தெப்பி பிக்கார இது DAP காரணங்களுக்கு போகிறேன். மானகட்டவனங்களை நீங்கள் என்ன வேணால் ஏசுங்க, நீ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சமாச்சும் சூடு சொரணை இதெல்லாம் இருந்துச்சுன்னா, ஆனால் இல்லை நாங்கள் ரகசியமாக கேட்போம், நாங்கள் உள்ளுக்குள்ளே நாங்கள் சத்தம் போட்டுட்ருக்கோம், அதெல்லாம் இல்லை. தைரியமாக ஆம்பளையாக இருந்தால் தைரியமாக பேசணும். பொண்டாட்டி கூட தான் ரூமுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க. இது சமுதாயத்துக்குன்னா வெளியில் தான் நம்ம கத்திட்டு கிடக்கணும். பொம்பளமை வீட்டு உள்ள குடும்பம்னா அந்த பொண்டாட்டி பிள்ளைங்க உள்ளுக்கு தான் இருக்கும். அதுதான் வந்து வித்தியாசமாக இருக்கும். என்னென்ன பார்த்தியா சதீஷ், எலெக்ஷன் டைமில் கிட்டக்கிட்ட நீ என்ன சொல்கிற, சிலம்பத்தை வந்து நாங்கள் வந்து ஒரு நேஷனல் ஸ்பாட் கொண்டு வரோம், சுக்மாவில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், அதை நான் ஃபைட் பண்ணுவேன், மட்டானி அரசாங்கத்தால் தான் முடியும். 2024 அது ஒரு பாய் எலெக்ஷன் வச்சு KKB. ஆமாம், மட்டானி அரசாங்கத்தால் தான் முடியும் அப்படின்னு இந்த ஸ்பாட் மினிஸ்டரு, அந்த ஸ்பாட் மினிஸ்டரு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஓகே குடும்பம் பேச வேணாலாம், இருந்தாலும் தமிழன்னு சொல்லிட்டு பெருமையாக காமிச்சுக்குவாங்க இந்தியன்ஸ் சொல்லி, அது ஓரமாக வைப்போமே, அவன் என்ன இந்தியன்ஸ் நம்மளுக்கு தெரில. பட் சிலம்பம் வந்து சதீஷ் என்ன இப்போ உள்ள நிலமரை, நேற்று நடந்தது, இன்றைக்கி 3 மணி நேரத்துக்கு முன்னே 4 மணி நேரத்துக்கு முன்னே நியூஸ் படித்தேன், சிலம்பத்தை வந்து எடுத்துட்டாங்க, கொடுக்கல. ஓகே, அப்போ நீ பேசும்போது 2வது எடுத்துகிற என்ன சொன்ன, இது வந்து ஒரு நம்மளோட கல்ச்சரல், இந்தியன்ஸோட கல்ச்சரலான விஷயம், இது வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும், இது கண்டிப்பாக இருக்கும், நான் சொல்கிறேன்னோ எல்லாம் கைத்தண்டானுங்க. அங்கே உட்காந்துருந்தவனுங்க முக்கால்வாசி எல்லாம் PH உள்ளவனுங்க DAPயில் உள்ளவங்க கைத்தண்டானுங்க. பட் இப்போ உங்கள் கையை தூக்கி எங்கடா வச்சுக்குவீங்க, இதுதான் கேள்வி. இப்போ வந்து சிலம்பம் வந்து இல்லை,
கேட்டா நான் ரேசிஸ்ன்னுவீங்க. இது வந்து நம்மளோட ஸ்பாட், இப்படியே குறைச்சிக்கிட்டா அப்படியே ஒன்று இல்லாத ஆக்கிடுவானுங்க. கபடி ஏன் இருக்குன்னா சில ஸ்டேட்ல வந்து இல்ல கபடியும் வந்து ஆட்டோமேட்டிக்கா இல்லையா, அது அவங்க போயிட்டு நான் கேட்டுட்டேன் அப்பீல் பண்ணி அவன் வந்து இது பண்ணலையா, கடைசியாக அப்பீல் பண்ணி இப்போ கூட அது வந்து என்ன ஸ்பாட்ஸ் தெரியுங்களா, இட்ஸ் நாட் யூஷுவல் ஸ்பாட்ஸ், அது டெமோன்ஸ்ட்ரேஷன் ஸ்பாட்ஸ் தான். அதோட மெடல் வந்து அந்த மெடல் தேலியில் வந்து வராது. ஓய்யோ. ஸோ இன்னும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கபடி நீங்கள் சிலம்பம் சொல்கிறீங்க டேவி, கபடி இஸ் ஏஷியன் கேம் ஸ்பாட்ஸ். ஏன்னா அதில் மெஜாரிட்டி வந்து இந்தியன்ஸ் தான் வந்து அந்த ஆர்கனைசேஷன்லாம் அசோசியேஷன்லாம் நடத்துகிறாங்கன்ட்டு. பட் நீங்கள் கேட்டிங்கன்னா கபடி வந்து மலையாள பிள்ளைங்களும் விளையாடுதுங்க. சராவா ஒன்றுமே சராவா டீம்லாம் அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஆர்கனைசேஷன் நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து இந்தியன்ஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது. நேற்று நான் நேராக கேட்டுருந்தேன். அப்போது இன்னைக்கு சிவராஜ் வந்து போஸ்டட் சம்திங்லாம் நான் போன 2023 போய்ட்டு இவர் கொடுத்துருக்காரு, 2024 சுக்மாவில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னமோ கொடுத்துருக்காரு. அப்போ ஆனால் வந்து இப்போ அவங்களோட எக்ஸ்கியூஸ் என்னன்ட்டு நான் தான் சொன்னேன், அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா ஒரு வாட்டியும் போய்ட்டு தமிழனுக்கு வந்து காலில் விழுந்து கெஞ்சிங்கன்ட்டு. ஏன்னா இந்த கட்சிக்காரனுங்க வந்து அப்படி காட்டிட்டானுங்க, அவனுங்களை வந்து அப்படியே கெஞ்சறது தொங்குறது அவன் தான் இருக்கானே கேடு கட்டவனுங்க. ஸோ அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா அதுதான் ஒரு வாட்டியும் உங்களுக்கு வேணா நீ வந்து கெஞ்சி அதை வந்து அவ்வளோ ஒரு ஃபிக்ஸ் ஸ்பாட் ஆகிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன இது இல்லை. ஆஃப்கோர்ஸ்லாம் நீ என்ன சொல்லுவா, இது வந்து ஒலிம்பிக் ஸ்பாட்ஸ் இல்லை பட் கபடி வந்து ஏஷியன் கேம் ஸ்பாட் தானே. தைக்வாண்டோ கராத்தேவே வந்து ஒலிம்பிக் ஸ்பாட் இல்லையா? ஆமாம், கராத்தே வந்து ஆசியா கேம்ஸில் தானே இருக்குது. அதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அப்போ ஏன் கபடி கொடுக்க முடியாது? ஒன்று அது டேவிட். ரெண்டாவது சிலம்பம் வந்து அட்லீஸ்ட் அந்த டெமான்ஸ்ட்ரேஷனாக கூட நீ கொடுத்துருக்கலாம், அது கூட கொடுக்கல டேவிட். டிஸ்பைட் 2024 கோலாகுபூபார் எலெக்ஷனில் வந்து இவங்க பெருசாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த டைமில் தான் அந்த இது வந்துச்சு, சிலம்பம் வந்து நம்ம எடுத்துக்கோம், ஏன்னா இந்தியன் ஓட்டு போயிடும்னு பயம். அது போனவனே இப்போ தான் எலெக்ஷன் இல்லையாப்பா என்ன பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா 2027 எலெக்ஷன் வரும்போதில் அடுத்த வருஷம் ஒரு ட்ராமா, ஓகே சிலம்பமும் கபடியும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களும் அதை நம்பி ஒரு வாட்டியும் வந்து மினிஸ்டர் பொன்னாடை போத்துறதுன்னா மாலை போத்துறதுன்னா வந்து இந்த என்ஜிஓ இந்த ஸ்போர்ட்ஸ் இவனுங்களுக்கு வந்து தன்மானம் இருக்கணும் டிவி. சாரி நம்ம அரசியல்வாதிகளை இவனுங்களுக்கு தன்மானம் இருக்கணும். வெக்கம் இல்லாமல் தெரியுமா போயிட்டு மாலை போடுறது பொன்னாடை போத்துறது இதற்கு எடுத்து கொடுக்கறது. ஸோ அப்படி இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ அவள் எப்படி நடத்துவா? இப்படி தான் நடத்துவா. எனக்கு வந்து இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ரொம்ப ஷேம்ஃபுல்லாக இருக்குது டேவிட். நம்ம இந்தியன்ஸை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மாதிரி நடத்துகிறாங்க. நீ போயிட்டு கெஞ்சினா கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன பிச்சையாக கேட்கணுமா? அது ஒரு ஸ்பாட்ல சிலம்பம் நம்மளுடைய கலாச்சார ஸ்பாட்ஸ் டேவிட். சீலாட் கூட தான் வந்து இதில் இல்லை, என்ன சொல்லுவாங்க, ஒலிம்பிக்கு ஆசியன் கேம்ஸ் எதுவுமே இல்லை, இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் சி கேம். அதை நீங்கள் வச்சுருக்கீங்களா? வை நாட் சிலம்பம் வந்து ஒரு அடி போய்ட்டு கெஞ்சணும். இத்தனைக்கும் ப்ராமிஸ் பண்ணிட்டு இல்லைன்றாங்க. நீங்கள் பேசுங்க டேவிட். அதை இல்லை இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு என்ன சொல்கிறது சதீஷ், ஏசணுமா அப்புறம் ஏசணும். நான் தான் சொன்னேன்ல காலையில் ஸ்டார்ட் பண்ணும் போதே இது காரசாரமானதாக இருக்கும்ன்ட்டு. ஏன்னா அவனுக்கு செஞ்சதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம்ல, இது காரசாரமாக தான் இருக்கும். ஸோ மக்கள் வந்து நான் நினைக்கிறேன் நல்லா தெளிவாக வைக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து இன்னும் நிறையா இருக்குது, ஆக்சுவலி நிறையா விஷயம் நடந்துகிட்டு இருக்குது நாட்டில். ஸோ நிறையா பேச வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த எபிசோடில் நிறையா பேசுவோம். பட் வந்து துரோகம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே துரோகம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ அவங்க சில பேர் காமெண்ட் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு சீட்டு வாழ நினச்சிருந்தா நாங்கள் அந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும், சீட்டு பற்றியே பேசிகிட்டு இருந்தோம். அதுதான் சாமா டிவிட். அதை கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம போயிட்டு பாஸை பார்த்துட்டு வந்தனால இந்த சமுதாயத்துக்கு என்னமோ பெரிய இழப்பு மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பாஸ் பற்றி நம்ம இன்னைக்கு பேசல, மேபி அடுத்த எபிசோடில் பேசலாம். அது பேசலாம். பட் நீங்கள் அதுக்கு ஒரு சின்ன ஒரு பதில் சொல்லிட்டு அப்புறம் முடிச்சிருவோம். என்ன சதீஷ், பாஸ் வந்து பேயா பிசாசா தெரியலையா என்ன ஏன் அவங்களுக்கு நம்ம பயப்படணுன்ட்டு. 2008 எல்லாம் ஏற்றுக்கிட்டானுங்க. அவங்களுக்கு டிஏபி சீனை வந்து ஓகேன்னா கூட இருக்கிற தமிழ்நாட்டுக்கு ஓகே அது அது அந்த சீனை வேணான்ட்டானா நம்மளுக்கு வந்து தமிழ ஒண்டி போய் பேசினா சரியில்லை. அவனுங்க என்ன எதிர்பார்க்குறானுங்கன்னா அவனுங்களோட எதிர்படி வந்து நம்ம இந்தியன்ஸ் போனோம். நேற்று வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இந்த ஆர்எம்கே பற்றி தான். ஆர்எம்கேல வந்து இந்தியர்களை வந்து புறக்கணிச்சிருக்காங்க, இதை பற்றி டிபேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? எவனாச்சும் டிஏபி எம்பிங்க எங்களை கேள்வி கேட்காத, உரிமையோட ஸ்டாண்ட் என்னன்னு எங்களை கேள்வி கேட்காதவா டிபேட் பண்ணுவோன்னு கூப்பிட்டதுக்கு ஒரு சீனை வந்து கமெண்ட் போடுறான் டிஏபி சப்போர்ட்டை. எல்லா ரீசன் தானே டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்கு, நீ ஏன் இந்தியன் ஒண்டி இது பண்ணுறீங்க, இது வந்து ரொம்ப பேக்வர்ட்டாக இருக்குது. என்ன ரீசன்? உங்களுக்கு பாதிக்குதுன்னா தமிழை நாங்கள் வாய்ஸ் கொடுக்கணும், எங்களுக்கு பாதிச்சா வந்து நீங்கள் தெரியாத மாதிரி இருப்பீங்க. எவனாச்சும் ஒரு சீன அந்த கோயில் பத்திரகாளி அம்மன் கோயிலை பற்றி வாயை திறந்தானா, மெட்ரிகுலேஷன் வந்து இன்னைக்கு நம்ம இந்திய மாணவர்கள் பாதிக்கிறாங்க வாயை திறந்தானுங்களா? ஆனால் அவனுங்களுக்கு பிரச்சனைனா நம்மளாம் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்கணுமா? இதை பழகி போயிட்டானுங்க இவனுங்க வந்து அதை தான் சொல்கிறானுங்க. இல்லை நான் மொழி தெர் இஸ் நோ மொழி. அவன் மலைக்காரன் அவனுக்கு பேசுகிறான்னா நான் எனக்கு மட்டும் தான் பேசுவேன், இதுக்கு மேலே ஐ வில் ஸ்பீக் ஃபார் இந்தியன். நம்ம வந்து இந்தியன் கம்யூனிட்டி
கம்யூனிட்டிக்கு தான் பேசுவோம். சமுதாயம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சுயநலம், நீங்கள் சுயநலம்னா வந்து எனக்கு பார்த்துக்கிறது இல்லை, என் குடும்பத்துக்கு பார்த்துக்கிறது இல்லை, இந்த சமுதாயம், இந்திய சமுதாயம் தான் எனக்கு முக்கியம். மற்ற சமுதாயம் நீ போயிட்டு உன்னோட இதை பேசி எடுத்துக்கோ. எங்கள்கிட்ட மினிஸ்டர் போஸ் 4 சீனா தான் மினிஸ்டராக இருந்தானுங்க டேவிட். ஆக கூட இன்னைக்கு 6 சீனா இருக்கான். 1 இருந்துச்சு நம்மக்கிட்ட, 1ஐயும் பிடிங்கிட்டு போயிட்டானுங்க. ஸோ அது உங்களுக்கு வேணால் நீங்கள் போய்ட்டு பேசிக்கோங்க, என்னத்துக்கு நாங்கள் பேசணும்? எஸ் வி மெட் பாஸ். நாங்கள் வந்து இந்திய சமுதாயத்துக்காக தான் பார்க்குறோமே தவிர உங்களை எதிர்க்கணும், உங்கள் சீன சமுதாயத்துக்கும் சேர்த்து நாங்கள் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட் டேவிட். இதுக்கு மேலே வந்து நம்ம இந்திய சமுதாயத்துக்கு நம்ம இந்திய தான் கேட்டுக்கணும். அவ்வளோதான். அது சொல்லி சரி ஹரிஷ், இந்த எபிசோட் பார்க்குறவங்க மீண்டும் நம்ம என்ன கேட்குறோன்னா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்து இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்படி என்ன தவறான வார்த்தைகள் பேசியிருந்தால் அதுக்கு வந்து உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா, அவனுங்கள சொல்ல, அவனுங்களுக்கு ஹர்ட் பண்ணணுன்னு தான் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு ஹர்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்து மக்களுக்கு ஹர்ட் பண்ணல. நம்ம உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கோம், ஆங்காரமாக பேசுகிறோம். ஏன்னா அது வலிக்குது நம்மளுக்கு பார்க்கும்போது. எங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு கிரவுண்டில். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அது தெரிய வைக்கணும். இது வந்து முழுக்க அரசியல் சம்மந்தப்பட்டது. இந்த நாலேஜ் நல்லதை எடுத்துங்க, கெட்டதை தூக்கி போடுங்க. இந்த சமுதாயம் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்கும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குறீங்க, சம்டைம்ஸ் எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க, இல்லை அவங்கள்ட்ட வந்து எனி பாலிசி, ஜெனரல் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸ் யூ வாண்ட் டு டேக், நம்ம தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். இங்கேயும் ஓட போகிறதில்ல, ரிலையபிளான கஸ்டமர் சர்வீஸ் வந்து நம்மகிட்ட இருக்கும்னு சொல்லிட்டு, அப்படி உங்களுடைய சர்வீசஸ் வந்து நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எதனாச்சும் போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் இருக்கும், கோகிலன்ட்டு கூப்பிட்டு பேசுங்க. கோகிலன்ட்டு கூப்பிட்டு பேசிட்டு சொந்த கதை, சோக கதை, என் வைஃப் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் ஓகே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த கதைலாம் வந்து நீங்கள், ஏன்னா இது வந்து அவர் டெக்னிக்கல் பர்சன், அவர்கிட்ட நீங்கள் சொன்னாலும் வந்து சில டைம் எடுத்து செய்வார். ஆனால் ஸ்டெம்மா புக்கை பார்த்துட்டு வந்துச்சுன்னு சொன்னால் நீ செய்யாத அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். செம்மா பக்கம் அரட்டை மரம்.